ஏதேன் தோட்டத்தில் ஆன்மாவுக்குள்ள ஒரு பயம் பாய்ச்சப்பட்டது. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய விருப்பத்தின்படி இயங்குவதற்காக படைக்கப்பட்ட யந்திரம்தான் மனிதன். மனிதனுக்கு ஒரு வில் இருக்கும். அந்த விருப்பமும் தேவனுடைய விருப்பமும் எப்படி இருக்கணும்? ஒன்றா இருக்கணும். இந்த டிசைனில் படைக்கப்பட்டவன் தான் யார்? மனிதன். மனிதனுடைய ஆன்மா. அதை மனிதன் உடைக்கிறதுக்கு ஒத்துக்கொண்டான். மனிதன் உடைப்பதற்கு ஒத்துக்கொண்டான். அதில் ஒரு ட்ரையல் பண்ணி பார்த்துச்சு சாத்தான். பாம்பு வடிவத்தில் ஏவாள் அம்மாட்ட ஒரு ட்ரையலு பார்த்தா. மொத்தமும் தோத்தார்கள். அவன் ட்ரை பண்ணி பார்த்தான். இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? தோத்துட்டாங்க. அன்றையிலிருந்து அவர்கள் ஆன்மாவிற்குள்ளே ஒரு பயம், எதிர்கால பயம், நிகழ்கால பயம், கடந்த கால பயம், 3 கால பயமும் என்ன செய்யுத இந்த ஆத்மாக்களை குடிகொண்டு. இப்போ நீங்கள் இயேசுக்கிட்ட வந்திருக்கீங்களே, உங்களை அவர் கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுப்பார்னு நினச்சி வந்தீங்கல்ல, உங்கள் ஆன்மாவுக்குள்ளே இருக்கிற பயத்தை அவர் என்ன பண்ணார்? பிடுங்கி எறிவார். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அவர் உங்கள் ஆத்துமாவை புடமிட்டு, உங்கள் ஆத்துமாவை பலப்படுத்தி, பயப்படாது இருக்கிற தன்மைக்கு நேராக நடத்தி கொண்டு வருகிறார். அந்த நடத்தி கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு சுற்றி நடக்கிற தோல்விகளை நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு தோல்வி நடக்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்கள் பழைய மாஸ்டர் என்ன சொல்லி கொடுப்பாருன்னா, பார்த்தியா இது தேவையா? இதுக்கு முன்னாடி நீ நல்லா தானே நான் உன்னை வச்சுருந்தேன். நீ இப்போ அங்கே போய் சேர்ந்துக்கிட்டு ஏசுன்ட்ட, ஆனால் உனக்கு ஏதாவது மாறிச்சா பார்த்தியா அப்படின்னு சொல்லுவான். உங்களை அவர் மாஸ்டராக மாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. எங்க பூமியில் நீங்கள் யாராக மாறிக்கிட்டு இருக்கீங்க? ராஜாவாக மாறிக்கொண்டே இருக்கிறோம். அடிமை மனநிலையிலிருந்து ராஜரீக மனநிலைக்கு உங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார் என்கிற உண்மை தெரியாமல் நீங்கள் உங்களை சுற்றி நடக்கிற தோல்விகளை காட்டும். அவனோனா பாரு, இந்த லட்சணத்தை பாரு, இந்த லட்சணத்தை பாருன்னு சுற்றி காட்டும் போது உங்கள் மனசு உங்களுடைய இழப்புகளை காட்டுவான். பார், அம்மா முப்பாட்டன் எவ்வளோ சொத்து வச்சுருந்தான், இப்போ நீ ஓட்டாண்டியா இருக்கிறவார். தி பர்சனல் லாஸ் காட்டுவான். பாடியில் சஃபரிங் பாரு, உனக்கு என்னென்ன வியாதிலாம் வந்திருக்கு பாரு. முன்னோர்களுக்கு இருந்த வியாதி அப்படி உனக்கும் வந்துருச்சு. இது எப்படி போகும்? எப்படி ஏசு குணமாக்குவாரு? லூசா நீ முட்டாள்தனமா இணைஞ்சுக்கிட்டு இருக்க, நம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு என்ன செய்வான்? சொல்லுவான். பர்சனல் லாஸ், பாடி சஃபரிங், மென்டல் சஃபரிங். அவன் உனக்கு உதவி செய்யலை, இவன் உனக்கு செது செய்யலை, இவன் உனக்கு உதவி செய்யலை. ஏன் தெரியுங்களா? நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால தான். அப்படி கொண்டு வைப்பான் பாருங்க. அது சொல்லும் போது உங்களுக்கு கேட்கும்போது எப்படி இருக்கும்? சாட்சாத் உண்மையாவே இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு புலம்பல் பாடுவீங்க பாருங்க இயேசுநாதர்கிட்ட அது நான் நேரேட்டிவாக இருக்கும். அது ஒரு ஒழுங்கின்படியே என்ன செய்யாது, புலம்பல் இருக்காது. திடீர்னு கெட்டதை பேசிக்கிட்டு இருப்பான், திடீர்னு எதை பேசுவான்? நல்லதை பேசுவான். திடீர்னு விசுவாசத்தை பேசுவான், திடீர்னு ஜெபமா மாற்றுவான், திடீர்னு பாடலா மாற்றுவான். ஆக எல்லாத்தையும் ஒரு மிக்ஸா போட்டு புலம்பல் என்றால் என்ன? a non narrative poem expressing the deep sorrowfulness over personal loss, suffering and death. ஒரு ஒழுங்கற்ற வடிவமுடைய தனிப்பட்ட வாழ்விலே ஏற்படக்கூடிய இழப்புகளையும், இழப்புகளினால் வரக்கூடிய கவலைகளையும், இறப்புகளினால் வரக்கூடிய கவலைகளையும் தேவனிடத்தில் வெளிப்படுத்துவதற்கு பேர் என்னது? புலம்பல். இந்த புலம்பல் ஈவெண்ட்ல உங்க சோல் என்ன ஆகும்?
சப்மிசிவ் ஆகும். இந்த புலம்பல் ஈவெண்ட் வரும்போது தான் நம்மளுடைய திமிர் என்ன செய்யும்? அடங்கும். தேவனிடத்தில் அடங்கும். நம்மளுடைய வீராப்பு என்ன செய்யும்? தனியும். அது வரைக்கும் தேவன் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பார்? ஓஹோ அப்படியா, சரி போயிட்டு வா, போயிட்டு வா, போயிட்டு வா. ஆனால் என்ன அன்னெசரிலி வீராப்புனால அன்னெசரி லாஸ், அன்னெசரி சும்மா பண்ணிக்கிட்டே இருப்பான் பாருங்க. இந்த வீராப்பு உள்ள இருக்கும். அதனால இவன் என்ன பண்ணுவான்? புலம்பலை ஜெபமா மாற்றி எப்படியாவது ஆண்டவர்கிட்ட இருந்து என்னஞ்சிடணும், புடுங்கிடணும். இந்த போதகர்கள்லாம் சரியில்லை, இவங்கிட்ட போகாமலே நம்ம என்ன செஞ்சிடணும், வீட்டில் உட்காந்த ஜெபம் பண்ணி வாங்கிடணும்னு சொல்லி விசுவாசத்தை விட்டுருவான் பாருங்க. ஜெபத்தை போட்டுக்கிட்டு அப்படியே மந்திரம் மாதிரி எதை பேசிக்கிட்டு இருப்பான். இது என்ன? அன்பிலீஃப். A sign of unbelief will pray continuously. தேவனுக்கு ஒரு குடைச்சல் கொடுக்குறான், ஃபெய்த்தை விட்டுருவான், வெறும் ஜெபம் மட்டும் நினைஞ்சிக்கிட்டு இருக்கான். நோ யூஸ், நத்திங் வில் ஹேப்பன். நான் உங்களுக்காக தியானிக்கும் போது நேற்று பைபிள் வசனத்தை ஒன்று பார்த்தேன், ஆண்டவர் காமிச்சு கொடுத்தார். நீ இந்த கிரிமட்டேரியத்தில் எரிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன்லடா. ஆமாம், அதுக்கு வசனம் இங்கே இருக்கு பாரு அப்படின்னார். அந்த வசனத்தை எடுத்து பாருங்க. 1 சாமுவேல் 31 11 13 வாசி. அவங்க என்ன செஞ்சாங்க? சவுலோட பாடியை, சவுல் இஸ் அன்னாயிட்டட் கிங், போரில் என்ன செஞ்சிட்டாரு? இறந்து போயிட்டார். அதை பெலிஸ்தீர்கள் என்ன பண்ணாங்கன்னா, பெலிஸ்தர் சவுலுக்கு செய்ததை கீலேயா தேசத்து யாபேஸ் பட்டணத்தார் கேட்டபோது அவர்களிலே பலசாலிகள் எல்லோரும் எழுந்து முழுதும் நடந்து போய் பெத்சானின் அலங்கத்தில் இருந்த சவுலின் உடலையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவைகளை அங்கே தகனம் பண்ணி என்ன பண்ணாங்க? தகனம் பண்ணி என்ன பண்ணாங்க? தகனம் பண்ணி அந்த போனை எடுத்து, அந்த போனை தான் எங்க கொண்டு போனானுங்களாம், யாபேசில் இருக்கிற தோப்பிலே அடக்கம் பண்ணி. எப்படி பாருங்க. அதுல தான் நம்ம இப்ப என்ன செய்யறோம்? நம்ம விசுவாசத்தை காட்டுறோம். நம்ம விசுவாசத்தை ஜபத்துல என்ன செய்யறதுல இணைக்கிறத இல்ல, புலம்பல்ல என்ன செய்யறதுல இணைக்கிறத இல்ல. தேவன் எப்படிலாம் எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க. நாம் என்ன செய்கிறதே இல்லை, வாசிக்கிறதே இல்லை. ஆனால் நமக்கு ஆண்டவர் இயேசு எவ்வளோ பெரிய அதிகாரத்தை கொடுத்து வச்சுருக்காரு பாருங்கள். சபையில் எவ்வளோ திமிரா வாரோம் இல்லை, எவ்வளோ இதாக உட்காடுறோம், சீவிக்கிறோம், சிங்காரிச்சிக்கிறோம், நல்லது, வயிற்றில் நிரப்பிக்கிறோம், நல்லது. இதையும் கொஞ்சம் என்ன செய்யணும்? பார்க்கணும். அப்போ புலம்பல் வித் ஃபெய்த், வித்தவுட் ஃபெய்த். புலம்பலை தேவனுக்கு நேராக நீங்கள் செலுத்தும் பொழுது, உங்கள் தோல்விகளை நீங்கள் பார்க்கும் பொழுது, உங்கள் இழப்புகளை நீங்கள் பார்க்கும் பொழுது, மரணத்தை சந்திக்கும் பொழுது, உங்கள் ஆன்மா என்ன செய்கிறது? டீப் சாரோவை என்ன செய்கிறது? வெளிக்காட்டுகிறது. இது ஆன்மாவில் நடக்கக்கூடிய நிகழ்வு. ஆன்மா தனித்து வாசம் பண்ணக்கூடிய எபிலிட்டி உடையது. அதனால தான் தேவனற்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஆன்மாவை கல் மாதிரி வச்சுக்கிட்டு என்ன செய்யறதாங்க? செயல் படுறாங்க. அது தனித்து வாசம் பண்ணக்கூடியது. ஆனால் ஆத்தும நேசரோடு உங்கள் ஆத்மா இணைந்ததினால் உங்கள் ஆத்மா எப்படி இருக்குது? இளைப்பாறுதல் அடைந்திருக்கிறது. இந்த இளைப்பாறுதலை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு தான் உங்கள் மென்டல் பிக்சரில் பிசாசு எதை கொண்டு வருவான்? இப்படி ஆயிரும்னுவான். எப்படி? இப்படி ஆயிரும். நீங்கள் என்ன செய்யணும்? அப்படி ஆகாதுன்னு சொல்ல தெரியணும். அது ஒரு கமாண்ட் கொடுக்கும். ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தாட் சிண்ட்ரோம். எதை எடுத்தாலும் நமக்கு உடனே முதல்ல என்ன வரும்? நாசமாக போயிடும் அப்படின்னு வரும். இதுதான் ஏதேன் தோட்டத்திலிருந்து நம்ம வாங்கின சரக்கு. அது இருக்கு.
அது அப்பப்போ என்ன செய்யும், வெளியே வரும். வரும். அப்போ நாம் ஒரு கமாண்டை என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்படி ஆகாதே. எப்படி? அப்போ ஒரு 2 கொரிந்தியர் 1:20 வாக்கு தத்தங்கள், தேவனிடத்திலிருந்து வந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு ஆமா ஆமா ஆமான்னா இருக்குது. அதோட அந்த சவுண்டு நின்றும். ஆனால் நம்ம இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற இன்னர் வாய்ஸை நம்ம என்ன செய்யறதில்ல, பதில் சொல்றதே இல்லை. இன்னர் வாய்ஸுக்கு பதில வேற எங்கேயாவது தேடும் பொழுது சத்துரு தாளம் இணைஞ்சிருவாங்க, கொண்டு வந்து நிறுத்திடுவான். உங்களுக்கு எப்படின்னு தெரியுமில்ல, உங்கள் சபையை பார்த்தா உங்களுக்கு சீப்பாக தெரியும். புடமிடப்படாமல் ஒருவரும் தேவனுடைய பண்ணையில தேவனுக்கு உடன் வேலையாளாக இருக்க முடியாது. ஆமென். உங்கள் ஆன்மாவை உறிஞ்சி எடுக்காம அவர் பக்கத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியாது, போக முடியாது, வேலை நீ பண்ண முடியாது. ஏன்னா உங்களை தூக்கி தன்னோடு கூட இருக்க வச்சுட்டாரு பாருங்க. இப்போ நாயை குளிப்பாட்டி என்ன வச்சுட்டாரு, இப்போ இந்த நாயை என்ன செய்யணும், அவரோட குணாதிசயத்துக்கு மாற்றணும். அதை தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு சர்ச்சில் வச்சு. நீங்கள் என்னமோ கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அதெல்லாம் வெளியே இருக்கும்போது அன்பேன்னுவீங்க நீங்கள். அவர் வந்து விடு, நுழைந்து விடு ராஜாவின் பேழைக்குள். அப்புறம் பேழைக்குள்ள என்ன இருக்கோ அதான் சாப்பிடணும். ஐயா வெளியே சுத்தி தண்ணி, ஆமா ஐயா கீழே விழுந்தா கீழே எவ்வளோ போறவனே சேஃப்டியா உள்ளதானே இருக்க, எதுக்கு அதை நினைக்கிற? சேஃப்டியா உட்காந்துட்டு கீழே விழுந்தா என்ன ஆகும்னு நினைச்சா தூக்கம் வருமா? வராது. அதுதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. சேஃப்டியா ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காரு, ஆனா அதை பெருமையா என்ன செய்யறது இல்லை, நினைக்கிறதே இல்ல. எங்கனையா ஒரு புளிய மரத்தடியா என்ன செய்யறது, பெருமையா பார்க்கறது. எவனாவது ஒருத்தன் ஒரு மேக்கப் போட்டு வருவான், அந்த மேக்கப்பை பெரிய பிக்கப்பா என்ன செய்யறது, பார்க்கறது. அன்பானவர்களே, தேவன் இப்பொழுது நம்மை நிறைத்து நம்மளை உடைத்து எல்லாம் கண்ணமுடுங்க 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 வருகிறார் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் ஏன் எதுக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியாது. யூ வில் பி ஃபுல். தட் இஸ் அ சோல் மினிஸ்ட்ரி. தட் இஸ் அ சோல் மினிஸ்ட்ரி. இங்கே சோல் மேனிஃபெஸ்டேஷன் தான் பண்ணுறோம். இந்த சோல் அவர் ட்ரெயின் பண்ணுறதுக்கு தான் எங்கே கொண்டு வந்திருக்காரு, இங்கே கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா உங்களை எங்கே உட்கார வச்சுட்டாரு, நடுவீட்டில் உட்கார வச்சு. இப்போ நடுவீட்டை நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, அழுக்கு பண்ணிடக்கூடாது. அதுக்கு அவரு அதை செய்யாத, இதை செய்யாது, இப்படி பண்ணு, இப்படி மேக்கப் போடு, இப்படி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. சரியாகிற வரைக்கும் தன்னுடைய வேலைக்காரனை கொண்டு தன்னுடைய ஆவியை உதவியாக உங்களுக்கு கொடுத்து உங்களை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, உங்கள் ஆத்மாவை அதை நீங்க என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, விரும்ப மாட்டேங்கிறீங்க. அதை என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, விரும்ப மாட்டேங்கிறோம். ஏன்னா எங்க நடுவீட்டில் உட்காந்துருக்கோம்னே தெரியல. சாக்கடைக்குள்ள உட்காந்துருக்கிற மாதிரி நினைச்சு ரொம்ப வருஷமா உட்காந்தோம் பாருங்க. அதே என்ன செஞ்சுக்கிறதா நினைச்சுக்கிறது. சாக்கடைக்குள்ள உட்காந்துருக்கோம், இங்கிட்டு சாஞ்சானே இங்கிட்டு சாஞ்சானே எல்லாம் சாக்கடை தான். சாக்கடை தானே. ஓடுனா என்ன, நடந்தா என்ன என்ன எல்லாம் சாக்கடை தான், ஒன்று தானே. இங்கே அப்படி இல்லை. அங்கே பக்கத்தில் சோஃபா இருக்கும், அங்கே விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கும். அங்கே யார் வருவா, விலை உயர் மதிப்பு மிக்க மனிதர்கள் வருவார்கள். யாருமா மதிப்பு மிக்க மனிதன்? நிறைய அழுத்தங்களை, நிறைய போராட்டங்களை, நிறைய பிரச்சனைகளை சந்தித்து அதற்கு தீர்வு கண்டுபிடித்த மனிதன் தான் யாரு, வேல்யூவான மனிதன். ஒரு சின்ன பிரச்சனைக்கு ஒரு தண்ணி அடிச்சுட்டு வந்து ரோட்டில் கிடந்து அவன் சின்ன வேல்யூ கம்மியான மனிதன். ரெண்டு நாடுகளோட சண்டையை அசால்ட்டா போய் நின்று பேசி சரி பண்ணிட்டு வருவான். அவர் யாரு, விலையுயர்ந்த மதிக்கப்பட்ட. நீங்க யார் தெரியுமா, சமாதானம் பண்ணுகிறவர்கள். ஆமென். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறவர் சமாதான பிரபு. ஆமென். ஆனா உங்களுக்குள்ளே ஒரு புயல் என்ன செய்யுது,
அது புலம்பலா வாய் வெளியே என்ன செய்யுது, வருது. அது எங்க சொல்லணும் எங்க சொல்லக்கூடாதுன்னு கூட தெரியல, தெருவெல்லாம் சொல்லிட்டு அலையிறது. சிஸ்டர் அவ யாருன்னே தெரியாது, அவட்ட போய் சொல்றது. அவளுக்கு விசுவாசம்னா என்னன்னு தெரியாது, அவட்ட போய் என்ன செய்யறது சொல்றது. ஆமா, தான் ஆத்துமாவை அவ பிடிச்சு வச்சுக்கிட்டு உங்களை கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதையில ஏத்தி, நீங்க வீட்டுல தான் இருப்பீங்க, ஆனா உங்க மெசேஜ் அவன் என்ன பண்ணுவா, கழுதையில ஏத்தி டப்புன்னு வால்ல ஒரு பந்தத்தை கட்டி இணைஞ்சிருவா. அது ஊரெல்லாம் இணைஞ்சிரு, அந்த தீய பரப்பி விட்டுரும். ஏன்? அதனாலதான் தாவீது சொல்றா, புலம்பல்ல சொல்றான், டேய் இந்த பையக 2 பேரும் செத்து போனத எங்க சொல்லாத, பெலிஸ்தியால சொல்லாத, முக்கியமா அங்க உள்ள பொம்பளைகளுக்கு என்ன செய்யாத சொல்லாத, அவதான் தீப்பந்தத்தை இணைஞ்சிருவா, அதனால அங்க மட்டும் இணைஞ்சிராத, சொல்லிராத. அப்போ உங்க புலம்பல்களை நீங்கள் தேவனிடத்துல யாருக்கும் தெரியாம என்ன செய்யலாம், சொல்லலாம். அது இன்டிமசி வித் காட். ஆமென். அது உங்க புலம்பலை உங்க ஆன்மாவை உரிச்செடுத்து ஆன்மாவை ஸ்ட்ரென்தன் பண்ணி அவர் வைப்பாரு. நீங்க மத்தாள்கிட்ட சொல்லிவிட்டீங்கன்னா ஆன்மாவை இணைஞ்சிருவாங்க, நல்ல மிதி மிதி மிதிச்சு கரும்புள்ளி செம்பள்ளி குதி கழுதையில இணைஞ்சிருவாங்க, ஏத்தி விட்டுருவாங்க. நீங்க திடீர்னு விருதுநகர் பக்கம் போய் அங்க ஒருத்தன் கேட்பான், அங்க ஒருத்தன் கேட்பான், நீங்கன்னு தெரியாம உங்ககிட்டே வந்து என்ன செய்வான், சொல்லுவான், கோயில்பட்டியில இப்படி ஒரு பொம்பளை இருக்காமே, அது இப்படி ஆமே, நம்மளை பத்தி சொல்றான். நம்ம இன்னைக்கு தான் விருதுநகருக்கே வரோம், அதுக்குள்ளேயும் மெட்ரே போயிருச்சே அவ்வளவு வேகமாக. ஆமா, குதிரை மாதிரி வேகமா என்ன செய்யும், பரவும். அப்ப புலம்பலை யார்கிட்ட தான் சொல்லணும், தேவனிடத்துல சொல்லணும். அப்ப இந்த புலம்பல் என்கிற ஈவெண்ட் மூலமா உங்க ஆன்மாவில் உள்ள வீராப்பு திமிரு குறைஞ்சி, அப்பதான் நீங்க பாப்பீங்க, ஐயோ இப்ப நம்ம சாக்கடையில் இல்லை போல, நம்ம நடு வீட்டுல நினைச்சிரோம் இருக்கோன்னு. அப்பதான் என்ன வரும், புத்தி வரும், ஐயோ தெரியாம போச்சே. ஆண்டவர் சொல்லுவாரு, எத்தனை தடவை சொன்னேன் தெரியலன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன்னு. எத்தனை ஆளை அனுப்புனேன், எத்தனை வாரம் உனக்கு அதை குறித்து என்ன செய்த மெசேஜ கொடுத்தேன், அதை நீ கவனிப்பாராட்டு விட்டுட்டு இப்போ வந்து சொல்ற எனக்கு இவ்வளவு வருஷம் கழிச்சு, ஐயோ இந்த பெட்ரூம் அங்க இருக்கு, இந்த பெட்ரூம் நான் இங்கெல்லாம் படுக்காம கொசுக்கடியில படுத்துக்கிட்டு இருந்தேனே. பூரா பாம்பு கடிக்கிறதுக்கு போல கொசு தானே, கடிச்சா கடிச்சிட்டு போட்டுன்னு விடுறது. அங்க கொசுக்கடி இல்லாம நல்ல ஏசி ரூமே ஆண்டு, ஆனா நம்ம என்ன செய்ய மாட்டோம், அனுபவிக்க மாட்டோம். ஆன்மாலை கடந்து பப்பா 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 எங்கேயாவது கிடைக்குமா? தேவ மனிதன் தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை வாங்கி உங்களுக்கு கொடுப்பவன். உலக மனிதன் நியூஸ் பேப்பரிலிருந்து வார்த்தைகளை வாங்கி, டிவிகளிலிருந்து வார்த்தைகளை வாங்கி, உங்க வாயிலிருந்து வார்த்தைகளை வாங்கி உங்களுக்கு கொடுப்பவர். எதுமா நித்திய ஜீவனை கொடுக்கும்? தேவ மனிதன் கொடுக்கிறவர். அததான பேதுரையா சொன்னாரு. ஆமா. அப்படி இருக்க இன்றைக்கு நாம புலம்பல் எக்ஸ்பர்ட்டுகளாக இருந்து கொண்டு புலம்பலை என்ன செய்ய போறோம், தியானிக்க போகிறோம். புலம்பல் என்றால் என்ன? உங்களுக்கு ஒரு பர்சனல் லாஸ், பர்சனல் டெத், பர்சனல் சஃபரிங் வரும்போது அதை குறித்ததான உங்களுடைய அக கவலைகளை தேவனிடத்தில் பெரிய படுத்துவது. இந்த புலம்பல் எல்லாருக்கும் வருமா? எல்லாருக்கும் வரும். when you walk by the spirit உங்களுக்கு என்ன செய்யாது, புலம்பல் வராது. அப்படியே வந்தாலும் டக்குன்னு ஸ்பிரிட் ஆவியானவர் உங்க புலம்பலை இணைஞ்சிருவாரு, விடுவார். அமைதியா இருப்பீங்க. உங்களுக்கு அமைதியா இருக்க தெரிய மாட்டேங்குது. அதனால நீங்க என்ன செஞ்சிடறீங்க, அப்புறம் ராங் ஃபெல்லோட்ட புலம்பிடுறீங்க. அது அடுத்த பிரச்சனை. அட்ரஸ் டு காட். புலம்பலை யாருக்கு மட்டும்தான் சொல்லணும்? தேவனிடத்துல. ஏன்? உங்கள் ஆத்துமா வியாகுலத்தை, உங்கள் ஆத்துமாவை உருவாக்கியவரை தவிர வேற யாரும் என்ன செய்ய முடியாது, சரி பண்ணவே முடியாது. மென்டல் டிசீஸுக்கு மருந்து இருக்கா? இல்லை. ஆனால் இருக்குன்னு நாங்கள் சொல்லி கொடுப்போம். அப்போனா அது ஒரு அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா அப்படியே ஒரு கிக்லேயே என்ன செய்யும், அதால் என்ன செய்ய முடியாது. மண்டிக்குள்ளே உருவாகிற எல்லா வைலண்ட் தாட்ஸ்க்கும் என்ன செய்ய முடியாது,
மூஞ்சில் குத்திடலாம் போல இருக்கும், அப்படியே வரும், அப்படியே தூங்கிடும். அதுக்கு மருந்து இருக்கு. எந்த மென்டல் டிசீஸாவது சரியாக இருக்கா பார்த்துருக்கீங்களா மருந்து கொடுத்து? இல்லை. அவன் கடைசி வரைக்கும் அப்படி தான் இருப்பான். ஆனால் சாமி இம்மிடியேட்டாக சரி பண்ணிடுவார். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் இந்த இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மென்டல் வியாதி. உங்கள் புருஷனை குறித்து ஒரு மென்டல் வியாதி, உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு மென்டல் வியாதி இருந்துச்சு. ஏன்னா நல்லாவே சிந்திக்கல, கெட்டதாக தான் சிந்திச்சிங்க. இங்கே தொடர்ந்தேச்சா வர வர ஆண்டவர் உங்கள் மென்டல் டிசீஸ் என்ன செய்கிறாரு, மாற்றி உங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? ஹோப்பை கொடுக்குறாரு. ஆப்புலடா ஹோப்பு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் உன் ஆத்துமாவை உருவாக்கி உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் தருகிறதற்காக இந்த இடத்திற்கு வந்து உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என் நுகத்தை என்று சொல்லி கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. புலம்பல் எப்போ உங்களுக்கு வரும்னா, தீர்வு தெரியாத தோல்விகளை மனிதன் சந்திக்கும் பொழுது அவனுக்கு என்ன வந்துடும்? புலம்பல் வந்துடும். அவன் என்ன தலையில் அடிச்சுட்டு நான் என்ன, ஏன்னா என்ன செய்யணும் அவனுக்கு தெரியாது, என்ன செய்யணும் தெரியாது. ஆனா என்ன செய்யணும் தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட தான் நீங்க வந்திருக்கிறீங்க. அவர் வந்தவன என்ன சொல்லுவாரு? பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். அற்புத அடையாளங்கள்லாம் என்ன தெரியும்ல? இந்த லா ஆஃப் சயின்ஸுக்கு புரியாதது, ஆமென், உங்க நாலேஜுக்கு அப்பாற்பட்டது. உங்களுக்கு வழியே இல்லைன்னு நினச்சிட்டு இந்த மொட்டைப்பாறையிலும் தண்ணி வருமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அதுலேருந்து என்ன வந்துடும்? தண்ணி வந்துடும். அதுக்குள்ளே ஊற்று இருக்குதா, அதுக்குள்ளே அது இருக்குதா, இது இருக்குதான்னு சயின்ஸு குடஞ்சி கிடஞ்சி பார்ப்பீங்க, ஒன்றுமே இருக்காது. ஆனால் என்ன வரும்? தண்ணி வரும். அதான் உங்கள் ரட்சகர். அப்பேற்பட்டவர் உங்கள் மீட்பார், ஆமென், அப்பேற்பட்டவர் உங்கள் ஆத்துமாவை படைத்தவர், ஆமென், அப்பேற்பட்டவர் உங்கள் ஆத்துமாவை காக்கிறவர், ஆமென், அப்பேற்பட்டவர் உங்கள் ஆத்துமாவை டிசைன் பண்ணுகிறவர், ஆமென், அப்பேற்பட்டவர் உங்கள் ஆத்துமாவை பலப்படுத்துகிறவர். அவரிடம் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து உங்க இல்லாதது பொல்லாததெல்லாம் அவர் கணக்கு கேட்கிற ஆளு இல்ல. நீங்க வந்தாலே சந்தோஷப்படுகிறவர், ஆமென், ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர், ஆமென், அவர் சரிப்படுத்த முடியாத பாவம் இல்லை, அவர் குணப்படுத்த முடியாத வியாதி இல்லை. அப்பேற்பட்ட மனுக்குல ரட்சகரிடம் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு, அதனால இனிமே என்ன நாண்டு கொண்டு இணைஞ்சிட வேண்டியா செத்து. சவுல் என்ன சொல்றான்? பட்டயத்தை நெட்டி அவனே சூசைடு பண்ணிக்கிட்டான். ஏன்? தேவன் அவங்ககிட்ட பேசல, உங்ககிட்ட எல்லாம் பேசுறாரு டெய்லி, ஆமென், நீங்க கேட்கல, அதான் பிரச்சனை. என் மூலமா பேசுறாரு, நான் எதை தியானிச்சுட்டு வந்திருக்கிறேன்? வேத தேவனுடைய வார்த்தையை தியானிச்சுட்டு வந்திருக்கிறேன், அதை தான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? சொல்றேன், போதிக்கிறேன். நீங்கள் அதை ஒழுங்காகவே கேட்குறதில்ல. இது வந்து உங்களுக்காக தயார் பண்ணப்பட்ட பிரியாணி, இந்த சேம்பரில் வர்றவங்களுக்கு மட்டும் தயார் பண்ணப்பட்ட பிரியாணி. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பழைய சோறு மாதிரி பார்த்துட்டு எங்கேயாவது பிச்சை எடுத்து என்ன செய்கிறீங்க? சாப்பிட்றீங்க. உங்கள் பிச்சையை எப்போ நிறுத்துவீங்க நீங்கள்? அதுக்காக நான் ஒரு புலம்பல் என்ன செய்யணும்? பாடணும். ஆண்டவரே நீர் கொடுத்த ஆடுகள், நீர் கொடுத்த ஆடுகள். நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? புலம்பல் பாட வேண்டியிருக்கு. ஏன்னா உங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கிறதுனால, அதை சாதாரணமாக நான் சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? வேல்யூவே தெரிய மாட்டேங்குது. எனக்கு பந்தா பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கும் பிகு பண்ண தெரியும். ஆனால் ஆண்டவர் கலட்டி இணைஞ்சிருக்காரு.
திமிரா நடக்க தெரியாது நினைக்கிறீங்களா? தெரியும். ஏன்னா நடுவீட்டில் நீ உட்கார வச்சிருக்காரு, திரும்பி நான் சாக்கடை போகக்கூடாதுன்னு சொல்லி அதை இணைஞ்சிருக்கேன், கலட்டிய விட்டுருக்கேன். நீங்களாம் என்ன நினைச்சிருக்கீங்க? சாக்கடையே சர்ப்பணம் அப்படின்னு நினைஞ்சிருக்கீங்க. சவுல் கேட்டு பார்க்குறான், உரிமையிலாவது தும்மி மீளாவது எனக்கு பதில் கொடுக்க மாட்டாருன்னு ஆண்டவர் வாயை இறுக்கி இணைஞ்சிட்டாரு, மூடிட்டாரு. ஏன்? அவர் அன்னைக்கு ஆளை இணைஞ்சிட்டாரு, மாத்திட்டாரு. ஆண்டவர் அபிஷேகத்தையும் ஆளையும் மாற்றும் போது அறிக்கை செய்ய மாட்டார். அவன் ராஜா கோலத்திலே தான் இருக்கிறான், ஆனால் அவன் யார் கிடையாது, பரலோகத்தில் ராஜா கிடையாது. He is not appointed in heaven as a king over Israel. ஆனா தாவீது அங்கங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கிறான், சவுல் சொன்ன வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். சவுல் அவனை கொல்றதுக்கு வேற வேற வேலையா வச்சுக்கிட்டு இருக்கான். 15 அதிகாரம் 1 சாமுவேல் 16 அவன் அனாய்ட் பண்றான். 31 வரைக்கும் என்னதான் செய்யறான், விரட்டிக்கிட்டே இருக்கான். ஆனா அவன் தான் ராஜா, அப்பாயிண்டட் பை ஹெவன். ஆண்டவர் எப்படி இருப்பாரு? அமைதியா இருப்பார். அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நீங்க என்ன செய்யணும், இயக்கணும். நீங்க நல்லா ஜாலியா இருக்கிறீங்க, கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்லி நல்லா மேக்கப் போட்டு பட்டுச்சலையெல்லாம் கட்டியிருக்கீங்க. உங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு சாக்கடையில் விழுந்துட்டு வராரு, உங்களுக்கு எப்படி இருக்கும்? அபிஷேகம் இறங்கிடும். அபிஷேகம் இறங்கிடும். சில அம்மாமார்களுக்கு புலம்பல் பாடிடுவாங்க, வந்துடும். திருப்பி அதை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குது, சில எஃபோர்ட்டை போட வேண்டியது இருக்குது. தேவன் குறிப்பிட்ட நாட்களுக்கு நீங்கள் அந்த அனாயிட்டிங்கை நீங்கள் ஹானர் பண்ணலைன்னா அவர் என்ன பண்ணிடுவார், எடுத்துருவார். உங்களுக்கு புரிஞ்சா புரிந்தவர்களுக்கு புரியட்டும், புரியாதவர்களுக்கு புரியாமலே போகட்டும். பேசலை சாமி, அவன்கிட்ட பேசலை. சரி எப்படியாவது சாமிகிட்ட பேசிடணும்னு சொல்லி குறிகாரிட்ட இணைஞ்சிட்டான், போயிட்டான். எளிமை வந்து சாமுவேலாவது நல்ல வார்த்தை சொல்லக்கூடாதா, நாளைக்கு செத்து போயிடுவாடான்ட்டு போயிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. சாமி நம்மக்கிட்ட பேசும்போதே என்ன வச்சுக்கணும், நல்ல உறவை வச்சுக்கிடணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். நீங்கள் கொடுக்கல. உங்களை ஏசியில் உட்கார வச்சு குழு குழு அறையிலே வச்சு உங்கள் 50 பேருக்கு இவ்வளோ மவுசை கொடுத்தா நீங்கள் என்னடான்னா உங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமில, விடுதலை கொடுத்தவங்கள வேல்யூ பண்ணவே தெரியல. எவனாவது விடுதலை கொடுக்க தெரியாது, கேயா மாயான்னு பேசிகிட்டு இருப்பான். அவனை தான் என்ன செய்யறது, உயர்வா பார்க்கறது. ஆமாம், நீ வா, வராத உன் விடுதலை பற்றிலாம் கவலை இல்லை, நாங்கள் என்ன செய்வோம், 2 பாட்டு பாடுவோம், 3வது பாட்டு என்னது, ஆராதனை. அது அவங்க சொல்கிறது ஆராதனை. 4வது பாட்டு உனக்கு புரியுதோ புரியலோ நீ வா, வராத அப்படிலாம் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஆளு இருக்கு. இது உங்களுக்கு விடுதலையை உண்டாக்கும்படி, விடுதலை வீரர்களாக உங்களை மாற்றும்படி இங்கே தேவன் கொண்டு வந்து வச்சா, உங்கள் புலம்பல் உங்களை என்ன செய்கிறதே இல்லை, விட்டுறதே இல்லை. சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், சீக்கிரம் தின்னுறணும், சீக்கிரம் மலாந்துடணும். இதான். எத்தனை வருஷம் திங்கிறோம், எத்தனை வருஷம் மலாந்து படுக்கிறோம். படுக்கிறதுக்கெல்லாம் வீடு கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணி உடஞ்ச வீடு இல்லாமல் இப்போ நல்ல வீடு தானே கொடுக்குறாரு சாமி. இதெல்லாம் நீங்கள் கேட்டால் கொடுத்தாரு இல்லை, அவராக கொடுத்தாருல. அப்போ அவருக்கு என்ன மரியாதை, அவருக்கு நேரம் கூட்டி கொடுத்தீங்களா நீங்கள்? இல்லை இல்லை, அவரை கண்டுக்கிறதே இல்லை, அவரை வேல்யூ பண்ணுறதே இல்லை. அப்புறம் உங்களையும் அவர் என்ன பண்ணிடுற, வேல்யூ பண்ணாமல். சவுல்கிட்ட அமைதியாக இருந்தார் பாருங்க, சவுல் புலம்பலை, அவன் ராஜா பாருங்க, அதனால் அவன் என்ன செய்யலை, புலம்பலை. எப்படியும் போய் டச் பண்ணணும்னு நினச்சான், கடைசி வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்யலை, பேசவே இல்லை. ஆனால் உங்களோடு கூட தேவன் பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்கள் பாக்கியவான்கள், ஆமென், பாக்கியவதிகள், ஆமென். ஆனால் உங்கள் வேல்யூ சிஸ்டத்தை கொஞ்சம் மாற்றுங்க. யாருக்கு வேல்யூ கொடுக்கணும்,
யாருக்கு டைம் கொடுக்கணும், யாருக்கு உங்கள் கவனத்தை கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. யாருக்கு தெரியாது? 6 மாத குழந்தைக்கு தான் தெரியாது. 50 வயசு கிழவிக்குமா தெரியாது? 35 வயசு குமரிக்குமா தெரியாது? உங்களுக்கு அது தெரியவே தெரியாது. அதுக்கு தான் அட்டென்ஷனை கொடுக்கணும். எதுக்கோ ஒன்றுங்க என்ன செய்யறது? அட்டென்ஷனை கொடுக்கறது. இது என் புலம்பல் உங்களுக்காக. தி டைப்ஸ் ஆஃப் புலம்பல், புலம்பலோட வகைகள். யார்கிட்ட புலம்பணும்னு கேட்டோம் இல்லையா? இப்போ டைப்ஸ் ஆஃப் என்னென்ன வகைகள்? பேஸ்ட் ஆன் இன்டென்ட், நோக்கத்தின் அடிப்படையிலே புலம்பல்கள். நோக்கம் 1, தேவனிடத்தில் திரும்புகிற மனது. தேவனிடத்தில் திரும்புகிறதற்காக புலம்புவது. இளையகுமாரன் என்ன செய்தான்? புலம்பிட்டே வந்தேன். அவனா பேசிக்கிட்டான். அப்பா, எங்கள் அப்பா வீட்டில் நிறைய வேலைக்காரங்களுக்கு என்ன இருக்க? சாப்பாடு இருக்கு. நான் பண்ணிக்கிட்ட போய் இணைஞ்சிக்கிட்டு இருக்கேன், சண்டை போட்டுக்கிட்டே பண்ணி என்னை ஜெயிச்சு அம்புட்டு இணைஞ்சிருக்கு லவக்கு லவக்குனே. அது வேகத்துக்கு என்னால் என்ன செய்ய முடியல, சாப்பிட அது கப்பக்க கப்பக்க கப்பன்னு பொண்ணு இணைஞ்சிருதா, காலி பண்ணி போயிருது. இப்படின்னா ஊட்டி வச்சு என்ன செய்யுது? நம்மளை இடிச்சு விட்டுரு, கையை போட கையை கடிச்சு விட்டுறது. பெரிய கஷ்டமா இருக்கு. சோறு திங்கிறதுலே பண்ணி கூட என்ன செய்ய வேண்டியிருக்கு, காம்படிஷன் போட வேண்டிய. ஆனால் எங்கள் அப்பா வீட்டில் தட்டு நிறைய சோறு இருந்தா அவனுக்கு எந்த காம்படிஷனும் அள்ளி அள்ளி இணைஞ்சிக்கிட்டு இருக்கான், சாப்பிட்டுக்கிட்டு வேலைக்காரன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நான் யாரு? புள்ள. அதனால நம்ம செஞ்ச அழிச்சாட்டியத்துக்கு நம்மளை என்ன செய்ய முடியாது, திரும்பி பிள்ளையா சேர்த்துக்க முடியாது. நம்ம எல்லா பதையும் பிரிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ என்ன செய்வோம்? இது எல்லாமே என்னது? அவனா நினைஞ்சுக்கிறான், புலம்பிக்கிறான். இப்போ போய் பிள்ளை வேண்டாம், வேலைக்காரனை நினைச்சுக்கோங்க, வச்சுக்கோங்க. இப்போ இவரோட எய்ம் என்ன? எப்படியாவது என்ன செய்யணும்? சோறு திங்கணும். இவன் போன உடனே, டேய் நீ எத்தனை நாள் பண்ணி கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கண்ணி கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உன் கௌரவத்தை இழந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்ட்ட வந்துட்டேன்னா மறுபடியும் நீ யார்? பிள்ளை. மறுபடியும் அந்த அந்தஸ்தை கொடுக்குறாரு. ஐயா, சோறுங்கிறதுக்குள்ள கண்ணுக்குட்டி கும்மு கும்முன்னு நினைஞ்சிருக்க, அடிச்சாங்க, பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. டபார்னு பார்த்தா ஒரு மோதிரம் வந்துருச்சு, ட்ரெஸ் வந்துருச்சு, வாசனை திரவியங்கள் வந்துருச்சு. வரத்தான் வேணும். வர தடுப்பதுதான் உங்கள் ஆன்மாவில் இருக்கிற வீராப்பு. தேவனிடத்துல என்ன வீராப்பு? சிலவங்க செத்தாலும் இந்த வீட்டுக்கு என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். யார் வீடுறா? அது எங்க அம்மா வீடு. அட லூஸ் பயல, உனக்கு எத்தனைடா ஆய் கழுவி விட்டுருப்பா. அப்பவுமே உன்னை விஷம் வச்சு கொள்ளணும்னா கொள்றோம்ல, கொள்ளல. உன்னை லேசாக்கா அப்படியே நீ ஓடி போய்கிட்டு இருக்கும்போது கணத்துக்குள்ளே விழும்போது தூக்காமல் இருந்தால் நீயே செத்து போயிருப்பல்ல. உன்னைய வளர்த்தால, உனக்கு சோறு கொடுத்தால. இங்கே பாருங்க, சிக்கு சிக்குன்னு போட்டு வச்சுருக்கா பாருங்க. இவளுக்கு வரும் பாருங்க வண்டி வண்டியாக கோவம். இனி கோவம் இங்கேருந்து நான் அம்பு விடுவேன் பார்த்துக்கோ. ஆமாம், வண்டி வண்டியாக கோவம். கேள்வி, உனக்கு சோறு கொடுக்காமல் போட்டிருந்தா இணைஞ்சிப்ப 6 மாதத்தில். இப்போ வந்துட்ட கேள்வி கேட்குற. அவள் லொங்குன்னு தூக்கிட்டு ஓடினால, புருஷன்ட்ட அடி வாங்கிட்டு உன்னை காப்பாற்றினால, உனக்கு சோறுலாம் கொடுத்தால, உனக்கு சட்டை இருக்கிற காசில் பெஸ்ட்டாக ஒரு சட்டை எடுக்கணும்னு யோசிச்சு எடுத்து கொடுத்தால. அது எப்படி? அப்போ எங்கே போய் வீராப்ப காட்டக்கூடாதோ அங்கே காட்ட வைக்கிறதான் பிசாசோட வல்லமை, தந்திரம். உன் ஜென்ம சரீரம் உருவான இடத்திலே, உன் ஆவிக்குரிய சரீரம் உருவான இடத்திலே வீராப்ப என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. அங்க அடங்கணும். அங்க உனக்கு நஷ்டமே வராது, லாபம் தான் வரும். இவ ஒரு 5 லட்சம் வச்சிருக்கிறா, இவ சாக போறா, ரோட்ல அதிகப்பட்டுருவா, அவளுக்கே தெரியாது என் பிள்ளைக்கு. அதான் என்னது, பெத்த வயிறு. தூக்கி இன்னொரு ஆளுக்கு என்ன செய்யாது, கொடுக்காது. சொல்லும், கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன். ஏன்? தாங்கிட்ட வர வைக்கிறதுக்கு. உன்னை இப்படி அழிப்பேன், அப்படி அடிப்பேன்,
கைவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பிராயுமே உன்னை எப்படி கைவிடுவேன் அப்படின்னு இழிவிக்கிட்டு இருந்தவர் தான் நம்ம ஆண்டவர். ஆமென். உங்களுக்கு அவரை புரியவும் தெரியாது, சபையை புரியவும் தெரியாது. என்ன செய்ய, என்னை இன்னைக்கு நல்லா புலம்ப விட்டீங்க. நல்லது. நான் புலம்பல அப்படி உங்களுக்கு ட்ரமாட்டிக்காக என்ன செய்கிறேன், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ரிட்டர்ன் பேக் டு காட். பேக் டு காட் வந்து என்ன செய்யறது, நான் செஞ்சதெல்லாம் என்னதான் தப்பு தான், நான் ஒன்றும் என்ன செய்யலை சரியாலாம் இல்லை இல்லை. பண்ணி கூட வாழ்ந்தேன், பல கன்னிகளோட என்ன செஞ்சேன் வாழ்ந்தேன். உங்களுடைய தூர தேசத்துக்கு போனது உண்மை, உங்களுடைய காசெல்லாம் இணைஞ்சிட்டேன் அழிச்சிட்டேன். இப்போ நான் பிள்ளை என்று சொல்வதற்கு பாத்திரம் இல்லை. இவரா சொல்லிக்கிட்டாரு. அவங்க அப்பா கேட்குற மாதிரியே இல்லை. அவருக்கு அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. காத்திருந்தார் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனிடத்தில் திரும்பி தேவனுடைய சமூகத்தையும் தேவனுடைய உறவையும் தேவன் உங்களுக்கு நியமித்த வீட்டை விட்டு தூரம் போய் மறுபடி தேவனிடத்தில் வந்து சேரும்போது ஒரு புலம்புறீங்களே, இனிமே எப்படி எங்கள் அப்பா மூஞ்ச புலம்புனாலும் அவன் இனி பிள்ளையா நான் என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம். ஏகப்பட்ட வேலைக்காரங்க என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஒரு வேலைக்காரனா என்னை சேர்த்துக்கு வரும், நல்ல சோறாது சாப்பிடுங்க. சாப்பிட்டு சேர்த்து போகிறேன். அது ஒரு புலம்பல். அடுத்து ரெண்டாவது புலம்பல், இது அப்பா விட்டு போகாது, இது அப்பா விட்டு போகாது, அப்பாவும் எங்க அப்பாயின்மெண்ட் அந்த இடத்த விட்டோம் போகாது. ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ஒரு புலம்பலாக போகும். என்னை யாரும் சபையில் நினைச்சு பட்டாங்க, என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னை யாரும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. உன்னை எதுக்கு மதிக்கணும், என்ன அப்படி செய்துட்ட, ஒத்த கால் நின்று தவம் பண்ணினாயா, என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, என்ன செஞ்சிட்ட, எதுக்கு எடுத்தாலும் வீராப்பு காட்டினேன், என்ன செஞ்சாலும் டிமாண்ட் பண்ண, சிம்டமும் நீயே சொல்லுவ, ட்ரீட்மெண்ட்டும் நீயே சொல்லுவ, பிறகு எதுக்கு டாக்டரு, நான் சொல்கிற வைத்தியத்தை தான் நீங்கள் பண்ணணும், செய்வீங்களா டாக்டர் அப்படின்னா கோ டு நெக்ஸ்ட் டாக்டர்னு அனுப்பி விட்ருவார் அவர். ஏன்னா ஆப்ரேஷன் பாதி வரைக்கும் சொல்லுவேன், மீதி உனக்கு தெரியாது. பேர் யார் பேர் வந்துடும், சர்ஜன் பேர் வந்துரும். கெட்டு போயிடும், தேர் எழுத்து தெருவில் விட்டு போயிடுவார். கூப்பிட்டவர் எனக்கு சொல்லி தருவார், இப்படி கட் பண்ணணும், இப்படி கட் பண்ணணும், இப்படி ஒட்டணும், இப்படி எடுக்கணும், அதை போய் டெஸ்ட் பண்ணணும், அப்படிலாம் என்ன செய்வார் சொல்லி தருவாரு. இது கம்ப்ளைனிங் புலம்பல். இந்த புலம்பல், இந்த கம்ப்ளைனிங் புலம்பல் தேவனிடத்தில் இருந்தால் ஒருவேளை தீர்வு என்ன செஞ்சிடும், இது ரெண்டு பக்கமும் பாயும், மனுஷங்கிட்டே என்ன செய்யும் பாயும். ஸ்ட்ரிப்பிங் த சோல். அது வந்தா நீங்க என்ன செஞ்சிடுறது, தேவனை வெறுத்துறது. தேவன் என்ன சொல்ற, என்ன மாதிரி மாத்துறது தான் அதை நினைஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு சட்டையா கலட்டி நீ அதுக்கு பெருசா ஜெபம் பண்ற. இந்த கம்ப்ளைனிங் அது சபையை என்ன செய்யும், கம்ப்ளைண்ட் பண்ணும்.
எங்கன்னா சோவாரிட்டு சபை என்ன செய்யும், அப்புறமா அந்த ஆள் எத்தனை மணிக்கு வருவாரா, 11:30 வருவாரா, அது வரைக்கும் அந்த பொம்பளை தானே இவங்க, இதுவும் பொம்பளை தான். ஆனால் இவங்க அப்படி மனசுலலாம் நினைக்கிட்டு அப்படியே வருது. உனக்கு என்ன கிடைக்கும்? குண்டு வைப்பார் ஆண்டவர், யூட்ரஸில் வைப்பார், தாங்க முடியாது. எதுக்கு வலி வருதுன்னு தெரியாது, எதுக்கு தூக்கம் வரலன்னு தெரியாது, வெளியே சொல்லவும் முடியாது. ஹோலி கோஸ்ட் லாக் பண்ணி வைப்பார். எதுக்கு? மறுபடியும் எங்கே வர்றதுக்கா? அவர்கிட்ட வர. நீங்கள் வரணும். நீங்கள் அவர் நடு வீட்டில் வச்சுட்டார், இப்போ உங்களை மாற்றி தான் ஆகணும். ஆகும். ஆமாம், நீங்கள் தப்பாக நினைக்கிறது. ஏன்னா அவன் சொல்லி தருவான், உன்னை எங்கே கொண்டு வராரு? திருப்பியும் சாக்கடைக்கு கொண்டு போறாரு, திருப்பியும் நரகத்துக்கு கொண்டு போறாரு. ஐயோ, நடு வீட்டில் வச்சாச்சு, வச்சதுனால தான் இப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு, அந்த ட்ரெஸ்ஸை போட வேண்டியிருக்கு, ஒழுங்காக குளிக்க வேண்டியிருக்கு. சின்ன பிள்ளைய நீங்கள் குளிப்பாட்டி பாருங்க தெரியும். நீங்களாம் பிள்ளை எல்லாம் பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளைய குளிக்கும்போது அது என்ன செய்யும், இங்கே கொஞ்சம் சோப்பு போடுங்க, இங்கே கொஞ்சம் அப்படியே சொல்லலாம், ஏன் குளிப்பாட்டுறாங்க. வயசுக்கு வந்த பிள்ளைய சீக்கிரமாக எழும்புன்னு சொல்லி பாருங்க, அதுக்கு என்ன வரும்? எழும்ப மாட்டாத, நிம்மதியா வீட்டில் தூங்கக்கூட விட மாட்டேங்கிறாங்க. இது சோளுக்கு, இம்மெச்சூர் சோளுக்கு என்ன செய்யாது, நமக்கு இப்போ தெரியுதா? நாம 2 வயசுல நினைஞ்சோம்னா நம்ம அம்மாட்ட கேட்டாதான் தெரியும். ஏன்னா அது இம்மெச்சூர் சோல். குளிக்கிறது அது பெரிய பேர்டனா நினைக்கும், பல்லு விளக்குறது பெரிய அபாயம் நினைக்கும். பல்லு விளக்குறதுக்குள்ள அவனுக்கு அங்கங்க குத்தி என்ன ஒரு ரத்தம் இல்லையா, பல்லு விளக்காம யானை பல்லா வளர்க்குதே அப்படின்னு கேட்பான் பல்லு விளக்குறதுக்கு. அப்புறம் 35 வயசுல தெரியும் இதெல்லாம் செய்யணும் போல தெரியுது, இதெல்லாம் நார்மலு. அப்போ உட்காந்து பல்லுக்கு டிசைனாக போட்டுக்கிட்டு இருப்பான், முகத்துக்கு ஏதோ போட்டுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அறிவு வந்துருச்சு. அது மாதிரி இப்போ நமக்கு கம்ப்ளைனிங் லேமெண்டேஷன் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வேலை செய்யறது இல்லை, எங்கே உட்காந்துருக்கோம், யார்கிட்ட புலம்பணும், யார்கிட்ட புலம்ப கூடாது. தேவன்கிட்ட புலம்புனாலும் தேவன் என்ன செய்வார், சரி சரி உன் புலம்பலை நான் என்ன செய்கிறேன், ஆனந்தமா மாத்துறேன் பாரு. அது தேவனுடைய ரியாக்ஷன். நீங்கள் மனுஷன்ட்ட புலம்புனீங்கன்னா புலம்பலை என்ன செய்வான், இன்னும் கொஞ்சம் கூட்டி விட்டுருவேன். ஏன்னா அவனுக்கு புலம்பலை சரி பண்ண தெரியாது, புலம்பலை ஆனந்தம் மாத்துறதுக்கு தெரியாது. இது கம்ப்ளைனிங் லேமெண்டேஷன். 3வது உதவி கேட்கும் புலம்பல். சில ஆட்களை ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாலும் ஒப்பாரி வைப்பாங்க. அது என்ன ஜெபம்? ஒப்பாரி ஜெபம். உதவி கேட்கிறேங்கிற பேர்ல கர்த்தாவே இதைக்கு வருவீராக, இல்லை என்றால் நான் இல்லை ஆண்டவரே. அவன் சொன்னதெல்லாம் கடைசியாக தான் என்ன உதவிங்கிறத என்ன செய்வான், சொல்லுவான். அது வரைக்கும் என்ன செய்வான், புலம்பிக்கிட்டே இருப்பான். 4 வசனத்தை சொல்லுவான், 4 சபையை சொல்லுவான், 4 போதகரை சொல்லுவான். ஆண்டவரே அந்த போதகரிடம் கேட்டேன், கேட்கும் பொழுது எனக்கு கை வரல, கால் ஓடலை, சைக்கிள் பஞ்சர் வேற ஆயிடுச்சு, சைக்கிளும் ஓடலை. இதெல்லாம் அவன் புலம்பல்ல என்ன செய்யான் வரும். இப்படி சம்மந்தம் இல்லாத அவன் செய்யறான்னா அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், புலம்பிக்கிட்டு இருக்கான். காணிக்கைக்காக வந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோடனே, கர்த்தாவே ஏசாயா ஜெபித்தது போல நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன் ஆண்டவர். காணிக்கைக்கு தான்டா ஜெபம் சொன்னேன், நீயா ஜெபம் பண்றா அப்படின்னா அவனை நிறுத்தவே முடியாது. அப்படின்னா என்ன இருக்கு, உள்ள டிசீஸு இருக்கு. அது என்னவா வருது, வாய்ப்பு கொடுத்த உடனே புலம்பல் ஜெப வடிவிலே வருகிறது. வண்டியா வரும், அவனை நிறுத்த முடியாது. 5 நிமிஷம் பண்ணிடுவான் காணிக்கை ஜெபம். கடைசி காணிக்கைக்கே என்ன பண்ணிருக்க மாட்டான், அந்த வார்த்தையவே சொல்ல மாட்டான். உங்களையெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு டெஸ்ட் கொடுத்தோம்னா நீங்கள் என்ன செய்வீங்க, நான் எழுதி கொடுத்தேன்னா பிறகு நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, என் மேலே கோவப்பட்டுருவீங்க. திஸ் இஸ் ஆஸ்கிங் ஹெல்ப். அது ஒரு புலம்பல், அது ஒரு டைப் இன்டென்ஷன். கன்ஃபஸிங் ஃபெய்த். உங்கள் புலம்பலால் உங்கள் விசுவாச அறிக்கையை நீங்கள் என்ன செய்வீங்க. விசுவாச அறிக்கையை எப்படி பண்ணிடுவீங்க,
புலம்பலா பண்ணிடுவோம். பண்ணிடுவீங்க. இது ஒரு வகை. அந்த விசுவாசத்தில் தான் துதி பாடல்கள் என்ன செய்யும், வரும். அது எப்படியா விசுவாச அறிக்கையிலிருந்து அப்படியே பாடலாக என்ன செய்யும், மாறும். சில புலம்பல்கள் பாடல் வழியிலிருந்து ஜெபமா என்ன செய்யும், மாறும். 3 விதமான வடிவம் இருக்குது. ஒன்று பாடல் வடிவம், 2வது ஜெப வடிவம், 3வது வார்த்தை வடிவம். இது பேஸ்ட் ஆன் நேரேஷன்ல 3 டைப் இருக்கு புலம்பல். வார்த்தை, பாடல், ஜெபம். இந்த 3 வடிவிலையும் எது வரும், புலம்பல் வரும். பேஸ்ட் ஆன் பீப்புள், ஒரு ஆள் பண்றாரா ஒரு கூட்டம் மக்கள் பண்றாங்களா. புலம்பலாம். ஒரு ஆள் வீட்டில் தான் பிரச்சனைக்கு, இல்லை அவங்க அம்மா இறந்துட்டா அந்த ஆள் என்ன செய்யலாம், புலம்பலாம். இப்போ அவங்க சொந்தக்காரங்களாம் வந்துட்டா எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வாங்க, சபையா என்ன செய்யலாம், புலம்பலாம். ஊரா என்ன செய்யலாம், புலம்பலாம். ஒரு பெரிய தலைவர் இறந்துட்டார், நாளைக்கு 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் நல்ல வேளை மௌன அஞ்சலின்னு சொல்லிட்டான், அதனால அமைதியாக இணைஞ்சுவான் நிற்கிறான். புலம்பல் அஞ்சலின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இண்டிவிஜுவல் லேமெண்டேஷன், கம்யூனிட்டி லேமெண்டேஷன், இதுதான் அதோட வகைகள். வகையெல்லாம் புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு. இப்போ தாவீது ஒரு புலம்பல் பாடுறாரு. அதில் அவங்க அந்த சவுல், அந்த யோனத்தான், இவர்கள் இருவருக்கும் உள்ள அன்பை புலம்பலாக பாடுகிறார். புலம்பும் போது, என்ன தகப்பம் புள்ள எப்படி பாசமாக இருந்தீங்க, சாவலை கூட 2 பேரும் இணைஞ்சிட்டீங்க, இணைஞ்சே செத்துட்டீங்களே. ஸோ லேமெண்டேஷன் அபவுட் லவ். தாவீது 1 சாமுவேல் 18 4ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த யோனத்தான் தாவீதுக்கு உடன்படிக்கை செய்து கொடுத்து தன்னுடைய சட்டை, தன்னுடைய ஆயுதம், யாருக்கு நீங்கள் டக்குன்னு கழுத்தில் இருக்கிற செயினை இதை போட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க? ரொம்ப பாசம் யார் மேலே இருக்குதோ அவங்களுக்கு தான் அதெல்லாம் என்ன செய்வீங்க, கலத்தி கொடுப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு தன்னுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்திருக்காரு, கலட்டி கொடுத்திருக்காரு. தாவீது அன்பை குறித்து புலம்பலை என்ன செய்யறான், பாடுறான். அதில் சொல்லும்போது சொல்றான், அவன் நிறைய பெண்களை ரசிச்சு ருசிச்சு கல்யாணம் பண்ணவன் தாவீது. அதான் பிரச்சனை. இந்த ரசிச்சு ருசிச்சு பண்ணதுனால அவன் அத்தனை பெண்களோட சிநேகத்தை பார்க்கிலும் யாரோடைய சிநேகம் சூப்பராக இருந்துச்சான், யோனத்தானுடைய சிநேகம், உடன்படிக்கையின் சிநேகம் அப்பேற்பட்டது. இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட உடன்படிக்கை செய்து தன்னுடைய விசுவாசத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். தன்னுடைய வார்த்தையை உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார், என்னுடைய சர்வாயுத. எப்படி யோனத்தான் உடன்படிக்கை செய்தது நிமித்தம் தன்னுடைய சால்வையை தாவீதின் மீது போட்டானோ, தன்னுடைய கிங்ஷிப் பர்த் ரைட்ஸுங்க, அது ஒருத்தனும் கொடுக்க மாட்டான். உடன்படிக்கை செஞ்சதுனால தான் அந்த போஸ்ட்டுக்கு வரணும். உன்னை அனாய்ட் பண்ணிட்டாரா, நீ கிங்ஷிப்க்கு வான்னு சொல்லி தான் சால்வை, தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் யாரு கொடுத்தாரு, தாவீதுக்கு கொடுத்தாரு. அந்த உடன்படிக்கையை தான் இயேசு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் பண்ணியிருக்கிறார். ஆமென். அதனாலதான் நீங்க கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டாலும் அவர் ஓடோடி வந்து உங்களை என்ன செய்கிறார், ரட்சிக்கிறார். ஆமென். நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நம்ம அவர் தேடி வந்து அவருடைய விசுவாசத்தை உங்களுக்கு கொடுத்ததுனால தான் நீங்களும் நானும் விசுவாசிங்கிற பேரில் திமிரா அணிஞ்சிக்கிட்டு இருக்கான்.
தின்னுக்கிட்டு இருக்கோம், ஒய்யார கொண்டை போட்டு மிடிக்க நினைஞ்சிக்கிட்டு இருக்கான், நடந்துக்கிட்டு இருக்கோம், சீயோன் குமாரத்தி நான் தான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கான். ஓட்ட உடசலாக இருந்துக்கிட்டு சுற்றி உள்ளவெல்லாம் சொல்லுவான், ஓட்ட உடசலாக இருந்துக்கிட்டு இந்த சர்ச்சுக்கு போயிட்டு இவ பண்ணுற திமிரு ஓவரா இருக்கு. ஆமாம், ஏன்னா அவர் தன்னுடைய துதியின் ஆடையை உங்களுக்கு நினைஞ்சிருக்காரு, கொடுத்துருக்காரு. உங்களை குமுறி குமுறி அழ வைக்கிறாங்க, நீங்க என்ன செய்றீங்க? துதியின் ஆடை அணிந்து மெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ, நாம் தூயவரில் மகிழ்ந்திருப்போ. துதியின் ஆடையை கலட்டிட்டு துயரத்தின் ஆடையை அணிஞ்சுக்கிடுவோம், அதையே திருப்பி திருப்பி பேசிட்டே போறது. பேசாதம்மா நிறுத்துமான்னு ஆவியானவர் சொன்னாலும் என்ன கேட்கறதே கிடையாது. ஆமாம், இனிமேல் உங்கள் நாக்கில் ஒரு 1/2 கிலோ இரும்பு கட்டியை தொங்க விட்டுறணும். நாக்கு எண்ணிஞ்சிக்கிட்டே இருக்கும், இழுத்துக்கிட்டே நாக்கை என்ன செய்ய முடியாது, ஆட்டியே பேச முடியாது. அப்படின்னா நம்ம பல புலம்பல்ல இருந்து தொந்தரவுல இருந்து நம்ம இணைஞ்சிருவோம், தப்பிக்க பட்டு விடுவோம். அல்லேலூயா. அந்த 1 சாமுவேல் 18:4 வாசிங்க. யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். ஏன் கொடுத்தான்? உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். இப்ப ஏசையா பூமியோட ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். அந்த உடன்படிக்கையை நீங்க ஏற்றுக்கொண்டதுனால உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரு? தன்னுடைய சால்வை, அது பேர் என்னது? நீதியின் சால்வை, துதியின் ஆடை. இந்த ரெண்டையும் இணைஞ்சிருக்காரு, உங்களுக்கு கொடுத்துருக்காரு. உள்ளுக்குள்ள அழுக்கு, பிச்சைக்காரன், கிழிஞ்ச சட்டை, அழுக்கு சட்டை, நாத்தம், வெளியே என்னது கமகம சட்டை. யாரியா? இயேசுவோட சட்டை. ஏய் இது யாரியா? இயேசுவோட நீதி. ஏய் இது யாரியா? வில்லு யாருது? இயேசுவோட வில்லு. ஏய் யார் துப்பாக்கி? இயேசுவோட துப்பாக்கி. அப்ப இது நீ எங்கிட்டு தட்டினாலும் குறி சொல்லாம துடும், அதனால நம்ம போயிட வேண்டியானா அவன் போயிடுவான். அல்லேலூயா. ஆனா உங்களுக்கு இயேசுவோட சால்வை நம்ம மேல போர்த்தப்பட்டிருக்குங்கிற அறிவு இல்ல. அந்த துதியின் ஆடை போர்த்தப்பட்டிருக்குன்னு தெரியாம ஒரு புலம்பல என்ன செய்யறதா பாடிக்கிறது. ஆண்டவர் பாக்குறாரு, ஏய் அத பாரு அப்படிங்கிறாரு. கரெக்டா எங்க பாக்குறது? சாக்கடையா பாக்குறது? இல்ல இதா பாரு அப்படின்னா இன்னும் இங்கிட்டு பாக்குறதா சாக்கடையா பாக்குறது. ஆனா நடு வீட்டுல உட்காந்துருக்க மட்டும் என்ன செய்யறதே கிடையாது, நம்புறதே கிடையாது. நம்புங்கள், நம்பிருங்க. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தில், இயேசுவின் இரத்தத்தில், சிலுவையின் மூலமாக ஏசாயா என்னோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு அவருடைய துதியின் ஆடையை அணிந்து அவருடைய நீதியின் சால்வையை தரித்து அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்வேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தில், தேவனுடைய வீட்டிலே நான் நடுவீட்டிலே உட்கார்ந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தில். ஆமென். பார்த்தா எனக்கு திருப்தி. உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, எங்கனாலும் யோசிங்க. நீங்க எங்க உட்காந்துருக்கீங்க? தேவனோட வீட்டில் நடு வீட்டில் உட்காந்துருக்கோம். நாஸ்தி பண்ணக்கூடாது அப்படிங்கிற அறிவு. அடுத்து நம்ம வெள்ளச்சட்டை போட்டிருக்கோம் தெரிஞ்சாதான் எதுல உட்கார மாட்டான். சரி என்ன செய்வோம்? பார்ப்போம். இல்லை நான் நின்றுக்கிறேன். ஏன்? சட்டை நெஞ்சிடக்கூடாது, அழுக்காயிடக்கூடாது. இப்போ நீங்கள் இந்த மெக்கானிக், கார் மெக்கானிக்கு போனவொன்னு ஒரு சட்டையை மாற்றுவார். அந்த சட்டையை பார்த்தீங்கன்னா அதுல அழுக்கில்லாத இடத்தையே நீங்க என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அந்த சட்டையை போட்டோன்னு அப்படி டக்குன்னு நெஞ்சிருவாரு அவரு, காருக்கு அடிக்குள்ள. ஆனா ஒரு வெள்ளச்சட்டையும் போட்டு வரும்போது அவர் என்ன போனா வெயிட் பிரதர் உள்ள போவாரு, கடை இதை கழட்டி போடுவார். அங்க ஒரு சட்டை நெஞ்சு போற வச்சிருப்பாரு. அதை போட்டோன்னே அடையாளம் உள்ள போனவரை காணமே. ஓ நானாயா என்ன இப்படி பக்கத்துல என்ன செய்ய முடியல,
காருக்கு அடியில் போகணும்னா நான் என்ன செய்யணும்? அப்போ வீட்டுக்கு வரணும்னா அந்த சட்டையை போட்டுக்கிடுவேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த மெக்கானிக் சட்டை மாதிரி இருந்தோம். ஆண்டவர் அதெல்லாம் கவலைப்படாத, ஓ நீதி அழுக்கான நீதி அந்த ஏன் நீதி என்னது அழுக்கே இல்லாதது மேல மாட்டிட்டாரு. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை பத்தி நீ என்ன செய்ய புகழ்ந்து பாடிக்கிட்ட இரு. பாவ பாட்டை நிறுத்து. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் போட்டிருக்கேன் பாரு நீதியின் ஆடை, அதை என்ன செய்ய பாடு. சாமி. எல்லாரும் நான் செஞ்ச தப்புகளையே பேசிட்டு இருக்கான். அவன் அப்பா அப்படி சொல்லி கொடுத்துருக்கான் தப்பா. நான் தான் நீதியின் சால்வையை கொடுத்தவர். ஆமென். இப்ப நான் சொல்றத நீ என்ன செய்யு. செய்ய. அப்படியா? என்னண்டவரு? விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம், என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார். பாடிக்கிட்டே இருந்தவங்க சொல்லுவான், இயேசு செத்து போயிட்டாருன்னு சொன்னேன், இயேசு மரணம் அடைந்தாருன்னு சொன்னேன், இப்போ என்ன ஜீவிக்கிறாருன்னு பாடுற. டேய், மரணம் அடைந்தது எனக்காக, அப்ப ஜீவிக்கிறது அதுவும் எனக்காக. என்னதான் சொல்ல வர? எனக்காக அவர் ஒரு வேஷம் போட்டார், அதுக்கு நான் உலகத்துக்கு அந்த கோஷத்தை என்ன செய்யணும் போடணும். இப்போ அது எனக்கு என்ன ஆயிடுச்சு, என் வீட்டுக்கு அந்த பார்சல் வந்து சேர்ந்துருச்சு. இப்போ பார்சலை கலட்டணும், கும்முன்னு என்ன செய்யணும், நான் கம்ம கம்மன்னு பிரியாணியை சாப்பிடணும். உங்கள் ஆன்மாவை அவர் என்ன செய்வார்? புடமிடுவார். உங்கள் ஆன்மாவில் இருக்கிற தேவையில்லாத அழுக்குகளெல்லாம் என்ன செய்வார்? நீக்குவார். பொற்கொள்ளன் மாதிரி ஆவார். பொற்கொள்ளனை பார்த்துருக்கீங்களா? ஒரு கம்மல் செய்கிறதுக்கு அந்த 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 தங்கத்தை எத்தனை தடவை அந்த தீக்குள்ளே வச்சு திருக்கி டொங்கு டொங்குன்னு அடித்து, அதுக்கு வாய் இருந்தால் அளவே முடியாமல் செத்து போயிடும். அந்த மாதிரிலாம் செஞ்சு அதுக்கப்புறம் தான் உங்கள் காதில் என்ன செய்யுது? ஜொலிக்குது. எங்கேயோ மண்ணுக்குள்ளே இடந்த தங்கத்தை உங்கள் காதில் கொண்டு வர்றதுக்கு இடையில அதுக்கு நடக்கிற ப்ராசஸை பார்த்தீங்கன்னா அதை மாதிரி களிமண்ணா சாக்கடைக்குள்ளே கிடந்த நம்மளை அவர் நடுவீடுக்குள்ளே குளிப்பாட்டி வச்சிருக்கிறார் பாருங்க. அதுக்கு ஒரு ப்ராசஸ்ஸு இருக்குது. உங்களுக்கு உன்னதமான ஸ்தானத்தில் அவரோடு கூட உட்கார வச்சுட்டாரு. இப்போ நீங்க என்ன ஆயாகணும்? ராஜாவா மாறித்தான் ஆகணும். வேற வழியே இல்ல, வேற வழியே இல்ல. நீங்க மகாராணியா மாறித்தான் ஆகணும். தலை சீவும் போது அப்படி ஒரு எண்ணத்தோட சீவுங்க. பவுடர் அடிக்கும்போது அப்படி ஒரு எண்ணத்தோட என்ன செய்யுங்க? செய்யணும். ஐயா கிளவி ஆயிட்டேனே அப்படி அடிக்காதீங்க. சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, நம்ம ஒரு உற்சாகத்தோட போனேன், உங்களுக்கு வயசாச்சு இன்னும் ஏன் உற்சாகமாக இருக்கிறீங்க? அவனுக்கு கேள்வி. ஒரு அம்மா கேட்குது, நைட்டு 11 மணிக்கு ஏன் இவ்வளோ வேகமாக நடக்கிறீங்க அப்படின்ச்சு. நாளையிலேருந்து நான் நொண்டி நொண்டி வரேம்மா. ஹே, Holy Spirit made me energetic and active. You doesn't have Holy Spirit. What can I do? You don't believe. You don't know spirit ministry. You don't know soul ministry. You don't know body ministry. நிறைய சர்ச் இருக்குது. ஒவ்வொரு சர்ச்சுக்கும் ஒரு மினிஸ்ட்ரியை தேவன் என்ன செஞ்சிருக்கார்? கொடுத்திருக்காரு. ஒரு சர்ச்சு பாடி மினிஸ்ட்ரி பண்ணோம். அது எங்கெங்க ஊனமற்றவனா அவனுக்கு சோறு ஓட்டிக்கிட்டு இருக்கான். அதுதான் சூப்பர் அப்படிங்க. அது சூப்பர் தான், அது உனக்கு கொடுத்த வேலை. அவனுக்கு போய் கால் கழுவி விட்டுக்கிட்டு இருக்கோம். ஆகச்சிறந்த உதவி அது அவனுக்கு கொடுத்துக்கிட்ட ஊழியம். அவன்கிட்ட போய் ஸ்பிரிட் நீங்கன்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் கால் கழுவி விட்டுருவான், குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறது அவனுக்கு ஹையஸ்ட் மினிஸ்ட்ரி. குடும்பமாக செய்வாங்க. ஆதரவர் டோல் இல்லை அப்படின்னு போர்டு கொடிச்சுப்பார். அவர் அது செய்வார். அடுத்து சோல் மினிஸ்ட்ரி. பிரதர் வாங்க
வாங்க பிரதர் நல்லா இருக்கீங்களா, எப்படி அந்த இது எப்படி இருந்துச்சு, அந்த நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு, இது எப்படி இருந்துச்சு, நான் அனுப்பி விட்டேனே அந்த லெட்டரு உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சா, அந்த செய்தி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாட்டில் எக்ஸைட் ஆகிட்டே இருப்பான். அவன் கொடுத்தது எப்படி இருந்துச்சும்பா, நீங்கள் கொடுத்தது நல்லா இருந்துச்சும்பா. இவங்க 2 பேர் செஞ்சதையே நினைச்சுக்கிடுவாங்க, மாறி மாறி பேசிக்குவாங்க. இடையில யாரும் வரமாட்டா, சாமியே வரமாட்டாரு. ஏன்னா அதுக்கு தேவையே இல்ல. சோல் தனித்து வாசம் பண்ணக்கூடியது, யார் தேவையில்லை, தேவன் தேவையில்லை. அதுக்கு நல்ல மியூசிக் வேணும். ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவனோதி உயிர்ப்பியோ. உங்களுக்கு தொண்டை வலிக்குதா, பாட வேண்டாம், நான் அண்ணன் மட்டும் பாடுறேன், நீங்களாம் நினைச்சீங்க அமைதியா ஆண் வாயை பார்த்துட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு அப்பா நம்மளை புரிந்து கொண்ட நற்போதகர் தேவா உமக்கு ஸ்தோத்திரம், என்னை புரிந்து கொண்ட ஒரு போதகரை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நீங்களே நினைச்சிங்க கையை ஆட்டிடாதீங்க, தலைகளை சுளுக்கிக்கிறோம் அப்படியே நினைச்சிங்க. பதுமையாக வாங்க, பதுமையாக போங்க. உங்கள் இடுப்பு வலிக்கு நான் ஜண்டுபாம் வாங்கி தரேன், உங்கள் வீட்டில் காய்கறி கீரி வேணும்னா நினைஞ்சிறேன் வாங்கி கொண்டு தரேன். உங்களுக்கு ஃபோன் போட்டு பின்னாடியே நினைச்சிறேன், கண்ணே முனியே முத்தே அமுதேன்னு நினைச்சிறேன், கூப்பிடுறேன். அம்மா உங்கள் சீவும் போது முடி விழுந்துருச்சுன்னா எத்தனை முடின்னு நான் நினைச்சிறேன், கேட்டு நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஐயோ என்ன உங்களுக்கு ஒரு சுருக்கம் விழுந்திருக்கேன், விழக்கூடாத ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி தரேன். இதெல்லாம் என்னது, சோல் மினிஸ்ட்ரி. இது உங்களை பின்தொடர்ந்து வரும். இது என்ன செய்யும், பின்தொடர்ந்து வரும். அது ஒரு மினிஸ்ட்ரி. இட் இஸ் ஆல்சோ நீட் ஸ்பிரிட் மினிஸ்ட்ரி. உங்களுக்கு வந்ததா தெரியாது, போனதா தெரியாது, உங்கள் வேலை நடந்து நேரும். இயேசு வந்தார், அவர் வரும்போது அவர் வந்தாரான்னு யாருக்கும் தெரியாது. அவர் லைனில் நின்னார், ஒரு வயலுக்கும் தெரியாது அவர் தான் மேசியான்னு தெரியாது. இடிச்சுட்டு அண்ணா நான் தான் முன்னாடி வந்தேன், நான் தான் முன்னாடி போய் ஞானஸ்தானம் எடுப்பேன், 2 பேர் இடிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். இயேசு பின்னாடி ஞானஸ்தானம் கொடுக்குறவர் பார்க்குறாரு. ஒருத்தன் தலை மேலே என்ன செய்யுது, புறா. சாமி சொன்ன ஆள் இதான். நம்ம சாமி நீங்க வரலாமா, லைனில் நிற்கிறேன், எதுக்காக வந்திருக்கணும் அந்த வேலையை செய், இந்த நீதியை நிறைவேற்ற. சத்தம் இல்லாமல் வந்துட்டாரியா தேவன். ஸ்பிரிட் மினிஸ்ட்ரி, ஸ்பிரிட்ல வேலை செய்யும்போது குவான்னு கத்திட்டலாம் இருக்காது, விளம்பரமே தேடாது. விளம்பரம் இல்லாமல் வேலையை செஞ்சுட்டு போயிட்டார் இயேசு. அதுக்கப்புறம் தான் விளம்பரம். எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், சாத்தான் அணிஞ்சிட்டான், ஏமாந்துட்டான், தோத்தான், இதை போய் என்ன செய்ய சொல்லு, மரணம் காலி ஆயிடுச்சு சொல்றா, உயிர் தொழில் வந்துருச்சு, சாக போற ஜனங்களுக்கு சொல்லு, நம்புறவன் பொழைப்பான். வெண்கல சர்ப்பத்தை பார்த்தவன் எப்படி பொழைச்சானோ, இந்த சிலுவை நோக்கி பார்த்தவன் பிழைப்பான். நீங்க பார்த்து பிழைச்சிருக்கிறீங்க. அல்லேலூயா. புலம்புறது சோல் மினிஸ்ட்ரி. அமைதியா பார்த்துக்கிட்டு தேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எது பேரு, ஸ்பிரிட் மினிஸ்ட்ரி. It will do everything in the realm of air. Air is always moving. அது வாட்டில் வேலை நினைஞ்சிட்டு இருக்கான், நடந்துகிட்டே இருக்கான். அதனால் லவ்வை பற்றி புலம்புறாரு, அவங்களோட மைட்டி பராக்கிரமத்தை பற்றி என்ன செய்கிறாரு, புலம்புறாரு. எந்த இடத்துல அந்த பராக்கிரமம், அந்த அனாயிட்டிங் வீழ்த்தப்பட்டதோ அந்த மலையை என்ன செய்கிறாரு, சபிக்கிறார். அது மலையை பார்த்து ஒரு புலம்பல், இவ்வளோ புலம்புறாரு. இந்த புலம்பலை கேட்ட தேவன் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சங்கீதம் 30:11 இந்த புலம்பலை அவர் எப்படி மாற்றுறார், ஆனந்த களிப்பாக மாற்றுகிறார். தி ரெஸ்பான்ஸ். உங்க புலம்பலுக்கு தேவன் பதிலளிக்காமல் இருக்க போவதே இல்லை. நீங்கள் தேவனிடத்தில் புலம்புவீர்களானால், பக்கத்து வீட்டு பத்மானா நான் பொறுப்பு கிடையாது, முன் வீட்டு முத்தமாட்டா புலம்புங்க நான் பொறுப்பு கிடையாது. கரும்புள்ளி செம்புள்ளி கழுதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சால்னு ஏற்றி விட்டு அக்கா நான் ஒன்றுமே செய்யலக்கான்ட்டுருவா, அது கழுதை செஞ்சதுக்கா அப்படின்வா. நீங்கள் அப்புறம் கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியா, முடியெல்லாம் இணைஞ்சு கொட்டி போகும், மொட்டைச்சியா நெஞ்ச வேண்டியா. அவங்களுக்கு கரும்புள்ளி சேர்த்து வசதியாக போயிடும். வார்த்தையை திரித்து கூறுவதில் வல்லவர்கள் யார் தெரியுமா, கிறிஸ்தவர்கள். குறித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இவன்தான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவன் என்று தெரிந்து
எல்லா அன்கிளீன் ஸ்பிரிட்டும் யாரைத்தான் சுற்றி வட்டமிடுதே? கிறிஸ்தவனை தான் சுத்தி வட்டமிடுது. எப்படி? வாயிலிருந்து வர வார்த்தை. அவன் அவன் தன்னையே நினைச்சுக்கிறத குத்திக்கிறது. ஏமா பவுடர் போடலைன்னா நாங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தம், நாங்கள் பவுடர் போட மாட்டோம். ஏமா ஒரே எண்ணெயை 1/2 லிட்டர் எண்ணெயை நாங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தம், அதனால் எண்ணெயை வச்சு தான் நாங்கள் என்ன செய்வோம்? கொண்டை போடுவோம். அப்புறம் ஏமா பஸ்ஸில் சண்டை ஓட்ட? அது நாங்கள் மாம்சத்தில் இருக்கும்போது சண்டை போட்டோம். அப்புறம் ஆவியில் வந்தோடனே கொண்டை போடுவியா? இந்த மாதிரி ஃபூலிஷ் கிறிஸ்டியானிட்டியை நிறைய இணைஞ்சிட்டான், உருவாக்கி வச்சுட்டான். அதனால் என்ன செய்ய மாட்டேங்குது? சுவிசேஷம் பரவ மாட்டேங்குது. இயேசு எளிமையானவர், இனிமையானவர், பாவிகளின் சிநேகிதன். புலம்பல் பண்ணுகிறவர்களை அவர் பதில் கொடுக்காம விடுறதே இல்லை. அந்த புலம்பலோட தான் மேலே விசுவாசம் இருக்குதான்னு பார்ப்பார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. தி லேமெண்டேஷன் வித் ஃபெய்த். இங்க தாவீது அப்படிதான் பண்றாரு. ஐயா, நான் தெரியாம இஸ்ரவேல் ராணுவத்தை எண்ணிட்டேன், ஆனா செஞ்சது என்னது? தப்பு. தண்டனை ஆண்டவர் 3 டிசைன்ல தண்டனை கொடுக்கிறாரு. ஏய், 3 வருஷம் பஞ்சம் வேணுமா? இல்லை 3 மாதம் எதிரி பின்னாடி உன்னை துரத்துவான், நீ தோத்து போவ, இது வரைக்கும் நீ தோல்வியே பார்க்கல, வேணுமா? இல்லை 3 நாள் என் கையில் நான் அடி கொடுப்பேன், அது என்னது? கொள்ளை நோயை கொண்டு வருவேன். சாமி, எதிரி கையில் அடி வாங்க விரும்பலை, 3 வருஷம் பஞ்சம்லாம் பிரச்சனை, உம்மொரு கையிலே அணிஞ்சுக்கிறேன், அடி வாங்கிக்கிறேன். உடனே தேவன் மனமிறங்கி விட்டாரா என்ன? 70,000 பேரை கொண்டுட்டார். நீங்களாம் என்ன நினைக்கிறது தெரியுமா? உங்களுக்கு பிரச்சனை வந்தா பிசாசு பிரச்சனை கொண்டு வரான்னு நினைக்கிறீங்க. நீங்களாம் தேவனுடைய பிள்ளைங்க. எவனா தைரியம் இருந்தால் முதலாளியோட பிள்ளைய அவன் தொட வருவானம்மா? உங்களை தொட முடியாதவன். உங்களை தொடறதுக்கு யாருக்கு தான் அதிகாரம் இருக்குது? தேவனுக்கு மாத்திரம். உங்களை கொல்ற அதிகாரம் யாருக்கு தான் இருக்குது? தேவனுக்கு தான் இருக்கு, பிசாசுக்கு இல்லைம்மா. அவனை பேரை பெருமைப்படுத்துறீங்களம்மா, பத்தாதீங்கம்மா. அவனுக்கு இல்லை. அவன் போய் பெர்மிஷனை வாங்கலாம். இல்லை, அவனுக்கு தேவன் என்ன செய்வார்? போடா, அதை போய் செஞ்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்? பெர்மிஷன் கொடுப்பாரு. பெர்மிஷன் கொடுத்து அடிப்பாரே இல்லையா? பிசாசா எதையுமே உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஏன்? நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விலைக்கிரயமாக வாங்கப்பட்டவர்கள். ஆமென். அவருக்கு சொந்தமான இடத்துல இன்னொருத்த குடியிருக்க அனுமதி கிடையாது. நீங்களா பேக் டோரில் கூட்டு வச்சாலும் என்ன செய்வார்? உங்களுக்கு 4 வப்பு வச்சுட்டு அவன் ஒரிஜினல் ஓனர் வந்த உடனே அவன் என்ன செய்வான்? பேக் டோரில் ஓடி போயிடுவான். உங்களுக்கு அரைவாறு பாருங்க, என்ன திமிரு இங்கே இல்லாதது அவன்கிட்ட என்ன இருக்கு? அடி வாங்கிட்டு அப்பா அடிச்சாருன்னு சொல்றது இல்லை. எதுக்கு அவன் உங்களை அடிக்கணும்? நீங்கள் நாசமாக போகிறதானே அவனுக்கு பிடிக்கும். ஆமாம். நீங்கள் அழுதுகிட்டே இருக்கிறது தானே பிடிக்கும். ஆமாம். அவன் ஏன் உங்களை திருத்தணும்? அவன் உங்களை கீழே தானே அனுப்ப போகிறான். இவர் தானே மேலே கொண்டு போக போகிறாரு. மேலே வர அதுக்குரிய குணாதிசயங்கள், அதுக்குரிய தகுதி வேணும். அப்போ அந்த தகுதியை உருவாக்குறதுக்கு என்ன வேணும்? அடி வேணும். நீங்கள் தப்பாக சொல்லி விட்டுறது. இப்போ தேவன் சொல்கிறாரு, நான் உன் மேலே கோவப்பட்டேன். கூலாக சொல்கிறாரு பாருங்க, கோவப்பட்டேன்டா, தண்டனை 3 விதம். ஆப்ஷன் உனக்கு, நீ எனக்கு பிடிச்சமான, அதனால் ஆப்ஷன் உனக்கு. நான் சொல்கிறேன், ஜாமி உமர் கையிலே அணிஞ்சுக்கிறேன், அடி வாங்கிக்கிறேன். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நாளையிலேருந்து உங்கள் வாயிலேருந்து என்ன வராது? பிசாசு என்னை அடிச்சிட்டாங்கிற வார்த்தை வராதே, இனிமேல் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற பேர் ஒன்று இருக்குது. சரியா? நீங்கள்லாம் யார்? கிறிஸ்துவின் ஆவி உங்கள் மேலே தங்கினதுனால தான் இங்கே வரீங்க. இல்லைன்னா இந்த செய்தியை உங்களால் நினைச்ச முடியாது, கேட்க முடியாது. இட்ஸ் அ ஃபயர், யூ cannot ரிசீவ். அவர் உங்கள் மேலே தங்கி இருக்கிறார். அந்த ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடக்கலைன்னா உங்களுக்கு என்ன செய்வார்? கொஞ்சம் ட்ரீட்மெண்ட். தாவீது கொடுத்தார்ல, ஜெயம் கொடுக்கறது நானே, சண்டை போடுறது நானே, என்றது சோல்ஜரியா?
உன் சோல்ஜர் எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி தான் உன் வெற்றி வந்துச்சா? 400 பேரை வச்சு வெற்றி கொடுக்கலையா உனக்கு? 200 பேரை வச்சு சிக்லாக்கில் உனக்கு வெற்றி கொடுக்கலையாடா? அமலேக்கரை தூக்கி வாரி போட்டனே, அது செஞ்சது நான். உன் வீட்டிற்கு வந்த சங்கார தூதனை அனுப்பினது இயேசுவின் ரத்தம். இல்லைன்னா உன் வீடு பொண்டாட்டி புருஷன்லாம் சின்ன வண்ணமே ஹாஸ்பிட்டலில் நொண்டியாக படுத்து கிடப்பீங்க. உங்களை தூக்கி கொண்டு வந்து கில்லியாக வச்சிருக்கிறாரு. இல்லை உங்களுக்கு அவ்வளப்பட்ட கொள்ளை நோய் வந்திருக்கும். கொள்ளை நோயை அனுப்பிட்டார். யாருக்கு? இவனுக்கு வந்துருச்சு, டேவிட்டுக்கும் வந்துருச்சு. அவனுக்கு பாதாளம் கண்ணில் தெரியுதான். பாதாளத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோமா. சங்கீதத்தில் பேசதான் பாருங்க. அவன் பேச்சுக்கு அவன் உருவத்துக்கு அளவே இல்லை இல்லை. 30 சங்கீதம் 30:2 சொல்கிறார், 2 பூட்டில் அவனுக்கு வியாதி வந்துருச்சு. இப்போ கொள்ளை நோயை அனுப்பிட்டாரு. கொள்ளை நோயை அனுப்பிட்டாரு. 70,000 பேர் செத்துட்டான். தாவீது எப்போ நம்மளை தூக்க போகிறாரு, எப்போ சாக போகிறோமோன்னு இருக்கான். எருசலேமுக்கு ஆள் அனுப்பிட்டாரு. தூதன் நினைஞ்சிடான், நீட்டி நிற்கான். அப்போ தான் சொல்கிறான், பப்பு செஞ்சது நான் தானே, என்னைய என் பிள்ளைய என் சந்ததி ஆளிங்க, ஜனங்களை நினைச்சிங்க விட்டுருங்க. தட் இஸ் த அன்னாயிட்டட் லீடர். ஆமென். அன்னாயிட்டட் லீடர்னா அவங்க பின்னாடி வந்து உங்களுக்கு சொம்பு தூக்குறோம் இல்லை, அவன் தலைவன். உனக்கு எப்போ உயிருக்கு பிரச்சனை வருதோ அப்போ தான் உயிரை கொடுத்து காப்பாற்றுவான். உன் தகுதிக்கு மிஞ்சின இடத்துக்கு உன்னை உயர்த்துவான். அவன் தலைவன். உன்னையும் கீழே இறக்கி இல்லை அங்கனே வச்சு மிளகா அரைக்கிறவன் தலைவன் அல்ல. He will lift you up. ஏன் ரட்சிப்பின் தளபதினு இயேசுவுக்கு இன்னொரு பேர் இருக்க? உங்களுக்கு ரட்சிக்கப்பட தகுதியே இல்ல, எனக்கு ரட்சிக்கப்பட தகுதியே இல்ல. ரட்சிப்பின் சால்வையை அணிந்து நம்மளை உட்கார வைக்கிறார்ல, அதனாலதான் அவர் தலைவன். அதனாலதான் அவரை என்னது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. அவர் நீங்க தலைவனாவே நினைக்கிறது இல்லை. அது ஏதோ தருதலையான்னு நினைக்கிறீங்க. அது பூட்டி போட்டால் பூட்டுக்குள்ளே அந்த சாமி சிக்கி கிடக்குன்னு நினைக்கிறீங்க. இது பூட்டின வீட்டுக்குள்ளெல்லாம் இருக்காதுமா. இது அது வாட்டில் போகும், அது வாட்டில் வரும். உங்களையும் அதுவாக என்ன செய்யும், இங்கிட்ட அங்கிட்டும் கொண்டு போகும். கடைசி கொள்ளை நோய் யாருக்கு வந்துருச்சு? தாவீதுக்கும் வந்துருச்சு. தாவீது சொல்றான், இந்த 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் சங்கீதம் 30:2-3 வாசிங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். என்ன செய்யறானவன்? கூப்பிடுறான். என்னை நீர் குணமாக்கினீர். கொள்ளை நோய் எருசலேமுக்கு வந்தோடனே இவனுக்கு கோவம் வந்துருச்சு. இனிமே என்ன செய்ய, என்ன கொண்டுரும், ஜனங்களை நினைச்சிடும் விட்டுருங்க. ஆண்டவருக்கு என்ன வந்துருச்சு? லவ் வந்துருச்சு. உண்மையான தலைவனா இருக்கான்டா. வேலையில் என்ன செய்யல, பிசுறு கூட இல்ல. துதா நின்றா, நிறுத்துறா நிறுத்துறா நிறுத்துறா, போதும்டா போதும்டா. காத்து இங்க வா, என் ஆளை பார்த்து சொல்லு அவனை, நீ அந்த அந்த எந்த இடத்துல தூதன் நிற்கணும் அந்த இடத்துல ஒரு பலிபடத்தை கட்டி பலியிடு. ஏன் பிளட்டாக கொடுக்குறான்? பிளட் இஸ் அ ஸ்பிரிட் மினிஸ்ட்ரி சிம்பல். உங்களுக்கு சோல் மினிஸ்ட்ரிக்கும் ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிக்கும் வித்தியாசம் தெரியுதில்ல. ஆனால் பிசாசு பயல்களுக்கு நல்லா தெரியுது. பில்லி சுனியம் பண்ணுறவங்களாம் எதை கொடுக்குறான்? பில்லி சுனியம் பண்ணுறவன் ரத்தம் குடிப்பான் தெரியுமா? That is the spiritual law. You must understand. That is the spiritual law. அதனாலதான் இயேசு சொன்னார், என் ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன் என் மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவனுக்கு உட்பட்டுட்டான்ட்டான். அது வரைக்கும் சோல் மினிஸ்ட்ரி தான் இருந்தது, ஸ்பிரிட் மினிஸ்ட்ரி இல்ல. ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரி இல்ல. ஸ்பிரிட் மினிஸ்ட்ரினா இட் நீட் பிளட். அதனாலதான் நீங்க இயேசுவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதுன்னு ஹோலி ஸ்பிரிட் எணிஞ்சிறாரு உங்க மேல, வந்துறாரு உங்க மேல வந்துறாரு, உங்க மேல வந்துறாரு. அதனாலதான் இங்க இழுத்துட்டு வந்திருக்காரு. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. The Spirit is resting upon you. The Spirit is residing within you because of Jesus' blood.
அல்லேலூயா. Hallelujah. Shed in the earth. Otherwise the spirit will not depart from the heaven to earth. The spirit will not residing in it. அதுதான் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது. அவனுக்கு தெரியுது ஹோலி ஸ்பிரிட்டுக்கும் ஈவில் ஸ்பிரிட்டுக்கும் ஒரே லா தான். ஜீசஸ் பிளட்னா ஹோலி ஸ்பிரிட்டு, பன்னி ரத்தம் மாட்டு ரத்தம் Evil spirit. அந்த ரத்தம் போட்டால் அதுவாக வரப்போதே. இந்த ரத்தத்தை சொன்னீங்க இவர் வந்து விட்டேன், உள்ளே நுழைந்து விட்டேன், புறப்பட ரெடியாகு அப்படின்னுவாரு. புரியும், இல்லைன்னா உங்களுக்கு என்ன செய்யாத புரியாது. எதுக்கு என்னன்னு விளங்காது. ஆமாம், விளங்காமல் சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றுமே இயேசுவுக்கு என்ன செய்ய மாட்டீங்க, பயன்படவே மாட்டோம். அதனால குளோரிஃபிகேஷனுக்கு உங்களை தயார்படுத்தவே முடியாது. சோல் மினிஸ்ட்ரியே பண்ணிக்கிட்டு இருப்பான். ஏங்க எப்படியாவது இயேசுவை ஏற்றுக்கங்க, ஏங்க எப்படியாவது நீ ஏன் இயேசுவை ஏற்றுக்கணும், செஞ்சிட்டாரு நம்பு, இல்லைன்னா செத்துப்போ வழியோடு, அடுத்த ஆளை நான் என்ன செய்யணும், ரெடி பண்ணணும், பார்க்கணும். யோசிச்சுக்கிட்டே இரு 2 வருஷம் யோசிச்சுக்கிட்டே இரு. திடீர்னு உனக்கு என்ன வந்துடும், வியாதியே வந்துடும், செத்து போயிடுவேன். அப்புறம் என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாம், எங்கள் ஆண்டவர் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி, சோலை எண்ணிஞ்சுக்கிட்டே இருப்பாரு, வண்டியா மேனுஃபேக்சர் பண்ணிட்டே இருப்பாரு. பாடி என்ன பண்ணுவாரு, மேனுஃபேக்சர் பண்ணிட்டே இருப்பாரு. எங்களுக்கு பஞ்சம் இருக்காது. உனக்கு தேவைன்னா வா, இல்லைன்னா போ. செய்ய வேண்டிய சாமி செய்ய வேண்டிய வேலை அங்கே பிடிச்சி போட்டு நெஞ்சிடான் செய்கிறான். நான் இயேசு வந்தார்னா வீட்டை நிரப்புவா, உள்ளத்தை நிரப்புவா, இல்லத்தை நிரப்புவா, உன் சந்ததிகளை நிரப்புவா. அல்லேலூயா. இலவசமாக இடம் கொடுத்தால் இலவசம், இதுக்கு பணம் கிடையாது. அல்லேலூயா. இந்த ராஜ்யத்தை வளர்ப்பதற்கு நீங்கள் பணம் கொடுக்க வேண்டும். இந்த ராஜ்யம் அறிவிக்கப்பட நீங்கள் பணம் செலவழிக்க வேண்டும். ஆனால் இந்த ராஜ்யம் உங்களிடத்தில் வந்து சேருவதற்கு நீங்கள் பணம் கொடுக்க தேவையில்லை. எனக்கு ராஜ்யத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அநேக ப்ரொஃபஸர்கள் பணத்தை செலவழித்து ஒட்டஞ்சத்திரத்திலிருந்து வந்தார்கள், கார் எடுத்து. அவர்கள் பணம் செலவழித்து என்ன செய்தார்கள், ராஜ்யத்தை என்கிட்ட வந்த. இப்போ என்கிட்ட ராஜ்யம் வந்ததுனால நானும் செலவழித்து ராஜ்யத்தை கொடுக்க ஆரம்பித்தேன். இப்போ இன்னும் கூட நீங்கள் என்ன செஞ்சீங்க, இணைந்து விட்டீர்கள். இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, அந்த ராஜ்யத்தை எக்ஸ்பாண்ட் பண்ணுறீங்க. இதுதான் தாவீது சொன்னான் பாருங்க. ஆண்டவர் உடனே அவன் நோயை என்ன பண்ணிட்டாரு, குணமாக்கிட்டாரு. அடுத்து அவன் சொல்கிறான் பாருங்க, அப்படியே அவன் அந்த நோய் இருக்கும்போது எங்கே வரைக்கும் போனாராம், பாதாளத்திலிருந்து. நம்மளால் அப்படிலாம் யோசிக்க முடியுதா? அவன் பாருங்க 3ஆம் வசனம், கர்த்தாவே நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி. பாதாளத்துக்கு அணிஞ்சிட்டானா, போயிட்டானா. போன உடனே அங்கிருந்து இயேசுவே ஆத்மனேஸ்வரே சாரோனே ரோஜாவோ லீலி புஷ்பமுமா. உடனே தாவீதே கைய பிடிச்சி ஏறி வாயே. கை எங்க கொடுக்கறாரு, பாதாளத்துக்கு கொடுக்கறாரு. அவன் என்ன சொல்றான், பாதாளத்துல இருந்து என்ன பண்ணாராம் அப்படின்னா என்ன அர்த்தம், அவரால் முக்கி பார்க்குறாரு, என்ன செய்ய முடியல, ஏற முடியல. ஆண்டவர் நினைச்சிட்டாரா, கையை கொடுக்கறாரு. அதை மிதி இதை மிதி இங்க மிதி வந்துட்டு. அவனை நேசிப்பாரா நம்மளை நேசிப்பாரா? ஊசி போன பணியாரம் மாதிரி எப்பவும் சொன்னதையே சொல்லிக்கிட்டு மாண்டையே சொரிஞ்சுக்கிட்டு அடுத்த வார்த்தை என்ன வரவே இல்லையே. ஆனால் பைப்பில் மட்டும் சண்டை விடும்போது வார்த்தை எப்படி வரும், ஃபுல்லோ மடை திறந்தால் வெள்ளம் போல சொல்லுன்னு வரும். இதுக்கு மட்டும் என்ன வர்றதே இல்லை, வார்த்தையே வர்றதில்லை. மண்ணெண்ணெய் தான் ஊற்றணும், அப்போ தான் வார்த்தை என்ன செய்யணும், குப்பு குப்புக்குன்னு எரிஞ்சு வரும். இதுக்கு வரணும்ல. அவன் எப்படி எழுதுறான் பாருங்க, ஏறி வர ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். அல்லேலூயா. சேட்டை செஞ்சது நான் தான், தண்டனை பெற்றதும் நான் தான், எல்லாம் சரிதான். கூப்பிட்டோன்னு நினைஞ்சிட்டீரு, வந்துட்டீரு. வியாதிய உடம்புல இருந்து என்ன பண்ணிட்டீரு,
சுகமாக்கிட்டீரு. அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா. ஹalleluya. உங்கள் புலம்பல்கள் தேவனுக்கு நேராக இருக்கும் பொழுது தேவன் உங்களை பாதாளத்தில் இருந்தாலும் நினைஞ்சிறாரு, தூக்கிடுவாரு. தூக்குறது இல்லை, ஏறி வர பண்ணுவாராம். அப்படின்னா பாதாளத்தை பற்றி அவருக்கு பயம் இல்லை, உங்களுக்கு எனக்கு தான் என்னது பயம். அவர் என்ன பண்ணுறார், மெல்லாடா அங்கங்க காலை தட்டிடாமடா, இதில் வைடா, இந்த வழி இந்த வழி இங்கே கமான் 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 கமான். நமக்கு இயேசு பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ணக்கூட இல்லை, பாதாளம் நம்ம பக்கத்தில் வந்து மண்டிடுமா. ஆமென். அல்லேலூயா. பாதாளம் தாவீதை இறக்குச்சு, ஆனால் நமக்கு இயேசுவோட சட்டையை போட்டிருக்கிறதுனால, இயேசு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறதுனால, இயேசுவோட ஆயுதங்களை சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சிருக்கிறதுனால நம்மளை பார்த்து என்ன செய்யுது, மண்டியிடுது. அல்லேலூயா, ஹalleluya. அப்போ நீங்கள் என்னங்க செய்யணும், அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. இதை மட்டும்தான் பாடணும், இதை மட்டும்தான் என்ன செய்யணும், பாடணும். உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்ற தேவன் வல்லவர். ஆமென். 12 வயது பெரும்பாடுள்ள ஸ்திரீயின் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினார். 12 வயதுள்ள சிறுமி செத்து போனா, அந்த கூட்டத்தில் உள்ள புலம்பலை ஆண்டவர் ஆனந்தமாக மாற்றினார். ஆமென். விசுவாசம் இல்லாமல் சிரிச்சாங்கல்ல, அவங்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டார். பயப்படாத, விசுவாசமாய் உள்ளவனாய் இருன்னா அவங்க அப்பா கேட்டான்ல, அவனை நினைஞ்சுக்கிட்டாரு, உள்ள வச்சுக்கிட்டாரு. If you have a faith with Jesus, faith upon Jesus, அவர் உங்களை கூட்டினே சாவு வீட்டுக்கும் போவார், உங்களை கூட்டினே பாதாள வீட்டுக்கும் போவார். அப்போ தான் தெரியும் சாவு எப்படி மண்டிடுது, பாதாளம் எப்படி மண்டிடுதுன்னு தெரியும். அல்லேலூயா, ஹalleluya.